ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? சொல்லுங்க ப்ரோ, ஆரம்பிச்சிடலாம். பரணி இன்னைக்கு வந்து கொஞ்சம் சின்ன ஒர்க்கில் இருக்கிறாராம், அதனால் ஒரு 10 நிமிஷம் ஜாயின் பண்ணிடுவார். அதுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிச்சிருவோம். என்னென்ன ப்ரோ, அப்டேட்னு பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்கள் சொல்லுங்கள். 2 நிமிஷம் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். ஒன்று, இந்த மிஸ்டர் பாரத் அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறேன். அவங்க யூடியூப் சேனல் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வேல்பாரி எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்க. அப்போ வந்துடுறேன். இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு. இன்னைக்கு வேல்பாரி நான் எப்பவும் நாளைக்கு போல் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு எப்பவும் போல் 9:30 தான் வேல்பாரி. நாளைக்கு தான் கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிடும். நாளைக்கு தான் கொஞ்சம் பெரிய எபிசோடு. இன்னைக்கு எப்பவும் போல் 9:30 தான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஓகே ப்ரோ, ஓகே அப்போ நான் 9:30 மணிக்கு வரேன். கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகே ஓகே வாங்க. ரைட்டு, இன்னைக்கு என்ன அப்டேட் இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். பரணி வாசு கொஞ்சம் லேட் ஆகுதுனால இன்னைக்கு பார்த்துருவோம். எப்பவும் போல் அவரோட ஸ்டைல்லே ஆரம்பிப்போம். 50வது நாள் போஸ்டர் அமரன்லேருந்து வந்திருக்கு. அப்புறம் வணங்கான் ஆடியோ லான்ச் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. பாலாவோட 25வது வருஷம் விழாவும் சேர்ந்து நடக்குது. ஏகப்பட்ட கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. முக்கியமாக சூர்யா வந்திருக்கிறாரு. அந்த வணங்கான் படத்தில் அவர் தான் நடிக்கிறதா இருந்துச்சு. ஆனால் அது டிராப் ஆனதுக்கு அப்புறமும் இந்த ஈவெண்ட்ல கலந்துருக்கிறாரு. கலந்தது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக பாராட்டி பேசியிருக்கிறாரு பாலாவை. அது குறிப்பாக அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நந்தா இல்லைன்னா காக்கா காக்கா வந்திருக்காது, காக்கா காக்கா இல்லைன்னா வாரணம் வேற வந்திருக்காது, மற்றும் பல படங்கள் வந்திருக்கிறாரு. நடிகரா என்னை அறிமுகப்படுத்தினது யாரா இருந்தாலும் என்னோட திறமையை உலகத்துக்கு காட்டினவர் பாலா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாராட்டி பேசியிருந்தாரு. அந்த ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு. இப்போ சிவகார்த்திகேயன் அந்த ஈவெண்ட்டுக்கு வருவார். அப்புறம் வணங்கான்லேருந்து ஃபுல் ஆடியோ ரிலீஸ் ஆயிருச்சு. ராஜா சாப் படத்துலேருந்து ஒரு இந்த டீசர்லாம் போஸ்ட்போன் ஆகலை, எந்த ரூமரையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டீசரை பற்றி பல விஷயங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. அதை ஃபுல்லாக படித்து பார்த்துக்குங்க. 80% ஷூட்டிங் முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது போக ஜிவி பிரகாஷ் அவரோட தேங்க்ஸ் நோட் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. எப்படின்னா 100வது படம் அவர் இப்போ கமிட் ஆயிருக்கிறாருல. ஒரு 19 வருஷத்துல 100 படம் அப்படிங்கிறது ஒரு உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு ரெக்கார்டு. அதுவும் குறிப்பா தமிழ்ல ஒரு முன்னணி நடிகர் எல்லாத்துக்கூடயுமே அவர் ஒர்க் பண்ணிட்டாரு, கமலஹாசன் தவிர. இப்ப அடுத்து கமலஹாசன் படம் கூடயும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆயிரும். ரஜினி, கமல், அஜித், விஜய், விக்ரம், சூர்யா, சிம்பு, தனுஷ் அப்படின்னு எல்லாத்துக்கூடயும் படம் பண்ண ஒரு மியூசிக் டேரக்டரா இருப்பாரு. அடுத்து விடுதலை பார்ட் 2, அந்த படத்துல இருந்து நிறைய ப்ரோமோஸ் வந்துட்டு இருக்கு, கவுண்டர் ப்ரோமோஸ். முக்கியமா வந்து இன்னைக்கு வந்தது வந்து கேம் சேஞ்சர் படத்துல இருந்து தோப் அப்படிங்கிற ஒரு சாங்க்கான ப்ரோமோ வந்திருக்கு. 22ஆம் தேதி காலையில இந்திய நேரப்படி அந்த பாட்டு ரிலீஸ் ஆகுது. 8 மணிக்கு மேல ரிலீஸ் ஆகுது. அப்புறம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்துல இருந்து 3வது சிங்கிள் ஏடி, அந்த ஏடிங்கிற பாட்டு 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. வேற லாவெண்டர் நிறமே அப்படிங்கிற பாட்டு காதலிக்கு நேரமில்லேருந்து செகண்ட் சிங்கிள் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. மிஸ்டர் பாரத் அப்படிங்கிற ஒரு படத்துக்கு புது அறிவிப்பு வந்திருக்கு. புது படத்துக்கு அறிவிப்பு வந்திருக்கு. சூப்பர் ஸ்டாரோட பழைய படத்தோட டைட்டில் திரும்பி ரீயூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபைனலி டீம், இந்த யூடியூப் டீம் வந்து படம் எடுக்கிறாங்க. லோகேஷ் கனகராஜ் தயாரிக்கிறாரு. காதல் என்பது பொது உடைமை, அந்த படம் வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு வரும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. வேற ஏதாவது முக்கியமானது நடந்துச்சா? பூரன் அப்படின்னு ஒரு சின்ன படம், அந்த சின்ன படத்துக்கு ஆடியோ லான்ச் இன்னைக்கு நடந்துச்சு. பாட்டில் ராதா அப்படின்னு ஒரு படம். எத்தனை இந்த அவர் ஒருத்தர் மட்டும் யாரோ ஒருத்தர் ஸ்பீக்கர்ல அந்த படத்துக்கு அப்டேட் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. டிசம்பர் 20 வரும்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களே, இன்ன வரைக்கும் ஒரு அப்டேட்டிங் காணாமேனு. இப்போ நவம்பர் டிசம்பர்ல இருந்து மாறி ஜனவரி 24, அடுத்த வருஷம் 24ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறத அறிவிச்சிட்டாங்க. வேற என்ன இதுக்கு ஏதாவது அப்டேட் வந்துச்சா? மெயின் வந்து இன்னொன்று பரோஸ்ன்னு ஒரு படம் இருக்குல்ல, அந்த பரோஸ் படத்துக்கு சாங் லான்ச் வந்து துபாயில் இன்னைக்கு நடந்துச்சு. அது ஒரு அப்டேட். வேற எதுவும் அப்டேட் விட்டு போயிருந்தா நீங்க சொல்லுங்க, இல்ல பரணி வந்தா அப்படின்னா பாத்துக்கலாம். அந்த ரிவெஞ்சுன்னு ஒரு படம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு ப்ரோ, நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. அது பாலைவனத்துல எடுத்திருப்பாங்க ஒரு ரெசார்ட்ல அப்படின்னு. அது தமிழ்ல விட்டுருக்காங்க போல. இன்னைக்கா? ஆமா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அந்த அப்டேட் கண்டிப்பா பரணிக்கு தான் தெரியும். வந்தாருன்னா சொல்லுவோம். அப்படி வேற என்ன ஒரு ஸ்பெஷல் கேர்ள் இன்னைக்கு? ரிவைஸ் பண்ணுவாங்களே அது. அப்புறம் ஆமா ப்ரோ, ரிவெஞ்ச் கேர்ள் அப்படின்னு போட்டிருக்கு. படத்தோட பேர் ரிவெஞ்ச் படத்தான், தமிழ்ல ரிவெஞ்ச் கேர்ள்னு வச்சிருக்காங்க. ஓகே. பிரகாஷ் ப்ரோ, கேக்குதா? சவுண்ட் அதிகமா தான் சொல்லிருக்கா? இப்போ ஓரளவு கரெக்டா இருக்க மாதிரி இருக்கு. பின்னாடி சரௌண்டிங் சவுண்ட் இல்லாம இருந்தா ரொம்ப சந்தோஷம். நீங்க மற்ற ஸ்பேஸ் எல்லாம் கிளியரா பேசுறீங்களாம்ல, அது மாதிரி நமக்கு கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க, போதும். ரெண்டு அப்டேட் விட்டீங்க ப்ரோ. அந்த ரஞ்சித் தயாரிப்பு பிரகாஷ் படம் ப்ரோக்கு உளவாளிகள் வேற 24ஆம் இருக்காங்க.
அது இருக்க விடுங்க ப்ரோ. ரஞ்சித் தயாரிப்புல 24ஆம் தேதி குடியரசு தினத்துக்கு வருது. அதே மாதிரி விஷ்ணுவர்தன் படமும் 24ஆம் தேதி வருது. அத ராகுல் ரிலீஸ் பண்றாரு. ஆமா ரோமி பிக்சர்ஸ் ராகுல் வந்து அந்த நேசிப்பாய படத்தை வாங்கிட்டாரு. பட் ஜனவரி 24 தெரியலையே, அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களா? இது 24 தான் ப்ரோ. சரி ரைட் ஓகே. அப்போ வந்துச்சுன்னா ஜனவரி 24 இந்த வருஷம் வந்து பெரிய ஒரு இது கிடையாது. ஜனவரி 26 குடியரசு தினம் வந்து சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ வருதுன்னு நினைக்கிறேன். வேஸ்டா வந்து குடியரசு தின வீக்கெண்டே இல்லை பெரிய லெவலில். அதில் வந்து ஒரு 3 படங்கிறதுலாம் வந்து ரொம்ப 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 பெருசு. ஏற்கனவே வீரதீரசுரன் ஒரு பெரிய படம் வருது, அது கூட பாட்டில் ராதன் ஒரு சின்ன படம், அது கூட இந்த நேசிப்பாயன்னு ஒரு மீடியம் பட்ஜெட் படம். இந்த இத்தனை படங்களை இறக்குற தேதி அளவுக்கு அது ஒர்த்தான தேதியா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. பார்ப்போம். இந்த வருஷம் குடியரசு தினங்கிறது வந்து பெரிய லெவலில் கிடையாது. அடுத்த வருஷம் பல பல பண்டிகைகள் வந்து பெரிய டேட்ல அமையல. பொங்கலும் அதுக்கப்புறம் ஆயுத பூஜை அந்த வீக்கெண்ட் இருக்குல்ல, அந்த காந்தி ஜெயந்தி வீக்கெண்ட், அதுல இருந்து தொடங்கி இந்த ஆயுத பூஜை இது மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு லாங் ஹாலிடேஸா இருக்கு. அதுக்கப்புறம் பெஸ்ட் டேட்னா ஏப்ரல் 10 சொல்லலாம். ஏப்ரல் 10 ஒரு நல்ல தேதி அடுத்த வருஷம். மற்ற எல்லாமே வந்து கொஞ்சம் அடுத்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குழப்பமான விடுமுறை நாட்கள் தான். ஆமா, ஞாயிற்றுக்கிழமை குடியரசு தினம் வருது. அதை விட்டா ஏப்ரல் 10 தான் வந்து பெரிய டேட்டு. எல்லாமே குழப்பம். ஏன்னா ஏப்ரல் 10 பார்த்தீங்கன்னா மகாவீர் ஜெயந்தின்னு லீவு வரும், வியாழக்கிழமை. 11, 12 வெள்ளி சனி ஞாயிறு அந்த வீக்கெண்ட் வந்துடும். 14 திங்கக்கிழமை தமிழ் வருட புத்தாண்டு அது வந்துடும். அப்படியே அதே வாரத்தில் 18 புனித வெள்ளி வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா 10லேருந்து ஒரு 18க்குள்ள ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 தேதி மேலே ஒர்க்கிங் டேலேருந்து இல்லாமல் லீவ் நாளாக இருக்கும். மே 1 கணக்கு பண்ணால் வியாழக்கிழமை, அது ஒரு நல்ல டேட்டு. மே 1 தொழிலாளர் தின லீவு. அப்படியே சம்மர் ஹாலிடேஸ் திறந்துடும். இது ஜூன் 5 அதுக்கப்புறம் நம்ம பக்ரீத்துக்காக வரும், அது ஒரு நல்ல டேட்டு. அடுத்த வருஷம் அப்புறம் இது ஆகஸ்ட் 15க்கு பார்த்தீங்கன்னா சுதந்திர தினம், அது வெள்ளிக்கிழமை வருதுனால 15, 16 அப்படியே 17 3-4 வீக்கெண்டாக வரும். அதை தவிர அடுத்த வருஷம் பெஸ்ட் டேட்னு கணக்கு பண்ணால் கடைசியாக வர அக்டோபர் 1 ஆயுத பூஜை, விஜயதசமி, அந்த இதுதான். அக்டோபர் 1, 2 காந்தி ஜெயந்தி, அப்படியே போகும் கண்டினியூஸா. வேற எந்த டேட்டுமே பெஸ்ட் டேட்டா இருக்க மாதிரி தெரியல. பிரகாஷ் ப்ரோ, அதுல காந்தாரா லாக் பண்ண வந்துருமா கரெக்டா? காந்தாரா வந்துடும். வேற என்னென்ன படங்கள் வருதுன்னு பொறுத்து தான் பார்க்கணும். விடாமுயற்சி எப்ப 2026 ரிலீஸ் ஆகுதா? 2025ங்க. ஏன் 26க்கு போறீங்க? 25 தான் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி அறிகுறியே இல்லாம இருக்கே, அதான் கேட்டேன். ஏன் எத்தனை ஸ்டில்லா விட்டா இதுக்கு மேல என்னங்க அறிகுறி? ஜனவரி 9 படம் ரிலீஸுங்கண்ணா. முந்தானத்தே சொல்லிட்டேனே, பெரிய அப்டேட்னு பார்த்தா அந்த படத்துக்கு ஒரு 3 மேஜர் அப்டேட் தான் வரும். அதையும் சொல்ல போனா 2 தான் பெருசு, மற்ற எல்லாம் எப்போ வர சின்ன சின்ன அப்டேட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரும், ட்ரெய்லர் வரும், அதுக்கப்புறம் டேரக்டா படம் தான். இதுக்கு நடுவில் டெய்லியும் கவுண்ட் டவுன் ப்ரோமோஸ் வரும், இது மாதிரி புதுசா ஸ்டில் வரும். அவ்வளவுதான், அது போதும், அவ்வளவுதான். வேற என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்க? வந்து இந்த படம், அதாவது குட் பை டக்லி மாதிரி படம்னா நீங்க நிறைய இருக்கும், நிறைய அப்டேட்ஸ் விடலாம், ஹைப் ஏற்றிக்கிட்டே இருக்கலாம். இந்த படத்துக்கு வந்து இப்படி விடுறதுதான் ரொம்ப ரொம்ப பெட்டரும் கூட. ஒரு மிட் லெவல் ஹைப் இருக்கிறதா இந்த படத்துக்கு ரொம்ப பெட்டர். ஒரு 10 நாள் லீவு அது வேணா உண்மைதான். ரசிகர்கள் மனப்பான்மையில இருந்து யோசிச்சு பார்த்தா கரெக்ட் தான். ஓவர்சீஸ்ல கேம் சேஞ்சர் புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க, தெலுங்கு படங்கள் ஃபுல்லா புக்கிங் ஆரம்பிச்சிட்டாங்க, பயங்கரமா லொகேஷன் போயிட்டு இருக்கு, பிரீமியர் ஷோக்கான டிக்கெட் சேல்ஸ் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. இவங்க எதுவும் பண்ணலையே, அப்படி பண்ணலையே, இப்படி பண்ணல. ரசிகர் மனப்பான்மையில ஓகே. பட் அவங்களுக்கு என்னன்னா ஷூட்டிங் முடிக்கணும் ஃபர்ஸ்ட், அதாவது மூல பொருட்களை தயார் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் உபரி பொருட்களை தயார் பண்ணணுங்கிற மாதிரி படத்தை தயார் பண்ற வேலையில அவங்க இருக்கிறாங்க. முழுமையா படத்தை தயார் பண்ணிடுவோம், ஷூட்டிங் இந்த 6 நாள்ல முடிக்கிறாங்கல்ல, முழுமையா முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கான எல்லா அப்டேட்டும் அதுக்கப்புறம். அதெல்லாம் அப்படின்னா உபரி வேலைகள், இந்த உபரி வேலைகளை எப்ப வேணாலும் செய்யலாம். மூல வேலைகளை செய்யறதா உங்களுக்கு ரொம்ப முக்கியங்கிறனால இப்ப மூல வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ப்ரோ இப்ப அவங்க கிட்ட தியேட்டர் கண்ட்ரோல் நிறைய இருக்கா ப்ரோ? ஓவர்சீஸ்ல லைட் இருக்கு, மைக் ஆன் பண்ணும்போதே பைக் ஸ்டார்ட் பண்ற சவுண்ட் தான் கேக்குது, பைக் போடுற சவுண்ட் தான். வேற என்ன, லைக்கா வந்து ஓவர்சீஸ்ல அவங்க கொஞ்சம் ரெகுலராகவே நல்லா டிஸ்ட்ரிபியூட்டர், அவங்க ரெகுலர் டிஸ்ட்ரிபியூட்டர் செயின் வச்சிருக்காங்க, அதனால நல்லா ரிலீஸ் ஆகும். அதை பத்தி நமக்கு வந்து கவலைப்பட தேவையில்லை. நமக்கு வந்து ஒன்னே ஒன்று தான், படம் கரெக்டா ரிலீஸ் ஆகணுங்கிறத மட்டும் யோசிச்சாலே போதும். மற்றபடி வேற எதுவும் தேவையில்ல. படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆயிரும், அவ்வளவுதான். ஜனவரி 9ஆம் தேதி தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். விடுதலை எக்ஸ்பெக்டேஷன் எப்படி உங்களோடது? ஆமாங்க, விடுதலை பத்தி நானும் பேசணும் நினைச்சேன். ஏதாவது ஒரு வகையில் யாரும் கேள்வி கேட்கறதுனால மறந்தே. அதாவது நிறைய விஷயங்கள் என்ன யாராவது கேட்டாதான் தெரியும். அதான் ஸ்பீக்கருக்கு வரவங்க யாராவது கேட்டாதான் சில விஷயங்கள் ஞாபகமே வருது. இப்பெல்லாம் வர வர கொஞ்சம் எனக்கு வந்து கிராஜுவலா ஹைப் ஏறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா வந்து டைலாக்ஸ்லாம் ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு. இப்போ சென்சார் கட்லாம் பார்த்தேன், அந்த சென்சார் கட் வெர்ஷன்லாம், அந்த சென்சார் சர்டிஃபிகேட் கட் பண்ண வெர்ஷன்லாம் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் ஹைப் தான் இருக்கு. வெற்றிமாறன்
அவரோட என்ன பண்றான்னு பார்ப்போம். இதுலயும் இன்னைக்கு வந்து இந்த நேற்று வந்து சூரியோட ப்ரோமோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது சூரியோட ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம் படத்து மேல ஹைப் வருது. விஜய் சேதுபதினா எப்பவும் அவர் அப்படித்தானே இருப்பாரு, அவர் நல்லா பண்ணுவாரு அப்படிங்கிற நார்மலா தான் இருக்கு. ஆனா சூரிய வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இதே இருக்கு. போன பார்ட் மாதிரி சூரிய அதிகப்படுத்தி ப்ரொமோஷன் பண்ணணும். ஆனா படத்தோட ரன்னிங் அவரோட ஸ்கிரீன் டைம்ங்கிறது ரொம்ப கம்மிங்கிறனால அவங்க ரொம்ப கம்மியா ப்ரொமோட் பண்றாங்க. மிஸ்லீட் பண்ணக்கூடாதுன்னு பாக்குறாங்க. அதாவது சூரி படங்கிற மாதிரி மிஸ்லீட் பண்ணக்கூடாது, நிறைய பேர் வந்து ஏமாந்துடக்கூடாதுன்னு கரெக்டா, அதாவது அது எந்த படத்துல இருக்கோ அதை வச்சே ப்ரொமோட் பண்றாங்க. அது அவங்கள்ட்ட இருக்க நேர்மை பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் சூரியோட போர்ஷன் நிறைய ப்ரோமோ பாக்குறப்ப நமக்கு படம் உடனே பார்க்கணுங்கிற ஆர்வம் வருது. இல்ல நீங்க புக்கிங் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா ப்ரோ? நீங்க டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். நான் காலையில நமக்கு 10:40க்கு ஷோ புக்கிங் சுமாரா புக் இருக்கு, அதான் பண்ணியாச்சு. ப்ரோ கேட்டேன். ஹைப் இல்லாம. ஆமா, அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஹைப்புக்கு ரீசன் சொல்லிட்டேன் முன்னாடியே, 2 நாளைக்கு முன்னாடியே. நம்மளோட கெஸ்ட்னு சொன்ன ரீசன் கூட சொல்ல, நம்ம கெஸ்ட்னு சொன்னேன், அவ்வளவுதான். வணங்கான் எப்போ கன்ஃபார்மா பொங்கல் ரிலீஸ்? 10ஆம் தேதின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது இன்னைக்கு வந்த ஒரு அந்த ஈவெண்ட் நடந்துட்டு இருக்குல்ல, அந்த ஈவெண்ட்ல மிகப்பெரிய ஹோர்டிங்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஜனவரி 10 முதல்னு, 10/1/2025 முதல்னு தெளிவா பெரிய போர்டு வச்சிருக்காங்க. பார்ப்போம். பிரகாஷ் ப்ரோ, அதே மாதிரி தஞ்சாவூர்ல 2 எபிக் வருதாம் ப்ரோ. ஒரு எபிக் இல்ல, இந்தியாவில ஃபர்ஸ்ட் தடவையா 2 எபிக் ஒரே தியேட்டர்ல. தெரியல, எனக்கு தெரியல, அதை பத்தி இல்ல தெரியல. அவங்க ட்வீட் எனக்கு போட்டிருக்காங்க ப்ரோ. தெரிஞ்சு எபிக் ஸ்கிரீன் வருதா இல்ல ட்வீட் பார்த்தேன், அது பிஎல்எஃப் ஃபார்மெட்ல தான் வரும் போல இருக்கு. அதுதான் ஃபுல்லா எபிக்ங்கிறாங்களான்னு தெரியல. ஆனா எபிக் தான் அவங்க நிறுவனம் தான் அதை எடுக்குது, அதை பண்றது. எபிக் ஸ்கிரீன் சொல்றாங்க, பட் எனக்கு தெரியல அவங்க எப்படி வருது அவங்களே ட்வீட் எப்படின்னு தெரியல. போட்டிருக்காங்க ப்ரோ, 2 எபிக்னா ஸ்கிரீன் என்னது வருதான். ப்ரோ? ப்ரோ எபிக்னா இந்தியாவில என்ன, ஃபர்ஸ்ட். என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? புரியல எனக்கு பிரதர், கேட்கறதே புரியல. இல்ல எபிக்னா என்னது ஆக்சுவலா தெரியல எனக்கு அதை பத்தி. என்ன அது டிஃபரன்ஸ் இந்த இருக்கும் நார்மல் ஸ்க்ரீன் கொஞ்சம் ஸ்கிரீனோட? பெருசு, இந்த ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசா தெரியும். ஃபுல் இப்போ ஐமேக்ஸ் வெர்ஷன் எப்படி வந்து இந்த ஃபுல் ஃபிளஜ்டா தெரியுமாங்கல்ல, மேலே கீழே இந்த சரௌண்ட் அந்த இதெல்லாம் தெரியுமாங்களா ஓகே, உங்களுக்கு. அந்த பிஎக்ஸ்எல் ஸ்க்ரீன்லயே மாதிரியா? பார்த்தீங்கன்னா கீழே வந்து வலிஞ்சு போற அளவுக்கு தெரியுமா, பிஎல்எஃப் மாதிரி ஃபுல் ஃபார்மெட்ல தெரியும். அதை விட கொஞ்சம் பிஎல்எஃப்பும் அது எப்பிக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது, கொஞ்சம் இதா பெருசா இருக்கும். பரணி அது டீட்டெயில் ரேட்டிங்ஸோட சொல்லுவோம். அப்படி நமக்கு இந்த நம்ம இதில் சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் ஃபுல் சைஸில் தெரியும், மேலே கீழே பார் கோடு இல்லாமல் தெரியும், அவ்வளோதான். அந்த பிளாக் பார் இல்லாமல் ஃபுல்லாகவே தெரியும். அதான் ப்ரோ, ஐமேக்ஸ் அந்த மாதிரி ஸ்கிரீன் பெருசா இருக்கும் இது, அப்படிதானே? ஆமா 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 ஆமா. ஓகே ஓகே ஓகே. மத்தபடி ஐமேக்ஸ் வேற இன்னும் கொஞ்சம் என்னதான் அந்த டிஃபரன்ஸ்? கீழேயும் வலிஞ்சு வர மாதிரி இருக்கும்பாங்க. ஆமா, மற்றபடி அது விசுவல் கேர்வா தான் இருக்கும். மிகப்பெரிய ஸ்கிரீனு அதான். ஆமா. பிரகாஷ் ப்ரோ, ஓகே ஓகே. பாலா 25க்கு விக்ரமும் வந்து தான் கரெக்டாக இருந்திருக்கும்ல, அவர் ஏன் வரலன்னு தெரியல. அதாவது இதுல சூர்யா வந்ததே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா வந்து வணங்கான் மாதிரி ஒரு படம் பண்ணி அதுல சூர்யாவுக்கு கைக்காசும் கொஞ்சம் போய் படம் ஷூட்டிங்கும் போய் அதுல சில பல டார்ச்சர்களையும் அனுபவிச்சு, ஆனாலும் குரு நம்மளை வந்து ஒரு நடிகரா வந்து மெருகேற்றின ஆள்னு சொல்லி நல்ல மனசோட சூர்யா வந்திருக்கிறாரு. உண்மைதான், உண்மையிலே அது பெரிய விஷயம். ஏன்னா வந்து யாரும் வந்து டக்குனு வந்து இப்படி வந்து நிக்க மாட்டாங்க. அதுவும் நின்னது மட்டும் இல்லாம பயங்கர மனசார பாராட்டி இருக்கிறாரு, அது மிகப்பெரிய விஷயம். அதே ஒரு வழியை அனுபவிச்ச இன்னொரு ஆளு யாருன்னா விக்ரம். அவரால் மெருகேற்றப்பட்டாரு, உண்மைதான். அவரால் நிறைய பலன்கள் கிடைச்சி, ஆனால் அவரால் கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்காரு. 2 தடவை வந்து படம் எடுத்து பையனை வச்சு அறிமுகப்படுத்தி அந்த 2 தடவையும் பல குழப்பங்கள் நடந்து அது நிறைய விஷயங்கள் அவரும் அனுபவிச்சிருக்காரு. இவரும் கஷ்டங்கள்ப்பட்டிருக்காரு, அவரும் கஷ்டங்கள்ப்பட்டிருக்காரு. இவர் வந்தது ரொம்ப உண்மையாவே நல்ல மனசு தான். அதுக்காக விக்ரம் வந்து நல்ல மனசு இல்லைன்னு சொல்ல முடியாது, அவரும் நல்ல மனசு தான். அவரு என்ன கஷ்டங்கிறது தெரியல. ஏன்னா 2 பேரும் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க பாலானால, நல்ல பலனும் அடைஞ்சிருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா நல்லது நடந்திருக்கு கெட்டது நடந்திருக்குங்கிற மாதிரி தான். மாவீரன் இன்னைக்கு உங்களுக்கு கண் அடிக்கலையா, சுகுமார் ப்ரோ வந்திருக்கிறாராம்ல, கண்ணு காட்டுது துடிக்கலையா? ப்ரோ. நீங்க தான் நான் ஸ்டாப்பா பேசுறீங்களே, கேப் விட்டா சொல்லலாம்னு நினைச்சேன். அப்படியா? எனக்கு அவர் ஸ்பீச் இதே காட்டல, டிபியே காட்டல. நம்ம பரணி காட்டியிருக்கோம், பரணி அப்படி ஈஸியா அசப்ட் பண்ணிப்பாரு. மாவீரன் ப்ரோ உங்களுக்கு வந்து அதுக்கு கோவஸ் ஸ்ட்ரைட்டா கொடுக்குறேன், அவர் அசப்ட் பண்ணுங்க. அதுக்கு ஸ்ட்ரைட்டா ஒரு டிஎம்ஏ பண்ணிடலாமே, இப்படிலாம் சர்க்கஸ் பண்றதுக்கு. இல்ல உங்களுக்கு நான் வந்து இது பண்றேன், எனக்கு டிஎம் பண்ணிட்டாரு, எனக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் கோவஸ் கொடுக்குறேன், அவர் அசப்ட் பண்ணுங்க. கொடுத்துட்டேன். பிரகாஷ் ப்ரோ, காதலிக்க நேரமில்லை செகண்ட் சிங்கிள் எப்படி இருந்தது உங்களுக்கு? உண்மையா
இன்னும் கேட்கல, பாட்டு கேட்கறதுக்கு நேரம் கிடைக்கல சாயங்காலத்துல இருந்து. நீங்க எதாவது கேட்டீங்களா சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 சாங்குமே ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் ஒரு 30 வருஷம் ஆனாலும் லவ் சாங்லாம் போட்டு கலக்கிட்டு இருக்காரு ஏஆர் ரஹ்மான். ஓகே, நான் இன்னும் பாட்டு கேட்கல. அந்த பாட்டு அந்த அந்த பாட்டு வந்துச்சுல, அந்த பாட்டு உண்மையாலுமே ரிப்பீட் மோட்ல கேட்கறேன், நல்லா இருக்கு. இந்த பாட்டு இன்னும் கேட்கல. அந்த பாட்டு காலைல டெய்லியும் கரெக்டா 8:10க்கு சேரியில போட்டுறாங்க. அதை ரெகுலரா கேட்கறேன் அந்த டைம்ல காலையில. இது இன்னும் செகண்ட் சைக்கிள் கேட்கல. மாவீரன் ப்ரோ அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? வந்துட்டார் அவரு. அப்பாடா, பரணி வந்துட்டு அப்படியா? பரணி இல்லாம ஒரே கஷ்டமா போச்சு போங்க. அவருக்கு கொடுத்துட்டேன் ப்ரோ. நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்து மாவீரன் ப்ரோ அடுத்த காலி. என்ன ஆச்சு? அடுத்து என்ன? இல்ல நீங்க காலி ஆயிருவீங்க. இல்ல கோவாஸ்ல இருந்து மட்டும் ரிமூவ் பண்ணா நீங்க எப்படி வெளியே போயிட்டு உள்ள வரீங்களான்னு தெரியல. எனக்கு அதான் கன்ஃபியூஷனா இருக்கு. சரி பண்ணுங்க பாப்போம். சரி ரைட். ஃபர்ஸ்ட் மாவீரன் எனக்கு காட்டுது ப்ரோ. ரைட், சும்மா ப்ரோ வாங்க. ஹலோ, கேக்குதா? பரணி எப்படி ரிசனர்ல இருந்து பேசுற? நான் கோ ஹோஸ்ட் வந்துட்டேனா? பரணி உங்களை கோவாஸ்ட் ஆக்கிட்டேன். மாவீரன் ப்ரோ பக்கத்துல இருந்தாலும் டக்குன்னு அவரை வந்து ஸ்பீக்கர்ல இல்லைன்னா ஸ்பீக்கர் கொடுத்துருங்க அவருக்கு உடனே. ஓகே ஓகே. நீங்க போகும்போது வாங்குங்க. என்னது போகும்போது வாங்கணும்னா? சும்மா இருந்தா பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் வருதுண்ணா. சரி, சொல்லுங்க. மாவீரன் எங்க? மாவீரன் அக்செப்ட் பண்ணி மாவீரன் இருக்காரு. ஓகே ஓகே. அதுக்குதான் உடனே பாத்துட்டு பக்கத்துல போனா பிடிக்க முடியாது. இன்னைக்கு மட்டும் தூக்கி விடாம விட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நான் வர்றதே சொல்ல மாட்டாரு. அதனாலேயே வந்து மாவீரன் எங்கன்னு பாத்துன்னு வந்து இவ்வளவு நேரம். எனக்குமே அவர் கனெக்டிங் காமிக்கும் போது அடடா போயிட்டாரு போல இருக்க, கீழே போயிட்டாருன்னா பிடிக்கிற கஷ்டம். அது போற வேகத்திலே பக்கத்துல பரணி பார்த்து உடனே ஸ்பீக்கர் கொடுத்துடணும். என்னன்னு தெரியல, 1/4 மணி நேரத்துக்கு மேல எதுக்கு இந்த ஸ்பீக்கர் கேஸ் வந்து காமிக்க மாட்டேது நமக்குங்கிறது தெரியல. அதுதான் ஒரு மிகப்பெரிய குழப்பமா இருக்கு, புரியாத புதிரா இருக்கு. ஓ அப்படியா? நான் கூட சரி நீங்க தான் அக்செப்ட் பண்ணாம இருக்கீங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இல்லைங்க, நமக்குலாம் இங்கே பாருங்க, ஸ்பீக்கர் டெஸ்ட் யார் வந்தாலும் கொடுப்போம். நமக்கு வந்து இன்னாரு இப்படி அப்படிலாம் கிடையவே கிடையாது. 10 ஸ்பீக்கருக்கு மேல இல்லைனா, அந்த இடம் இல்லைனா மட்டும்தான் யாருக்கும் கொடுக்க முடியாது. அது எப்பயாவது அது மாதிரி வரும். முக்கியமான டாபிக், டீசர் லான்ச்சோ இல்லை ட்ரெய்லர் லான்ச்சோ ஒரு பெரிய நடிகர் படத்துக்கு வரும்போது மட்டும்தான் அது மாதிரி 10 ஸ்பீக்கருக்கு மேல நிறைய பேர் கேட்பாங்க. அப்பதான் கொடுக்க முடியாம போகும். மற்ற நேரம் பூரா அவங்க கொடுத்தாலும் நமக்கு காமிக்கலன்னு தான் அர்த்தம். எனக்கு ஒரு சில நேரம் காமிக்கும், சில நேரம் பரணி காமிக்காது. இல்லை 2 பேத்துக்கும் காமிக்காம யாருக்குமே காமிக்காம வெறும் ரெக்வெஸ்ட் மட்டும் நிற்கும் பெண்டிங்னு. அதுதான் காரணம். நம்ம கொடுக்க கூடாதுன்னு கிடையவே கிடையாது என்னைக்குமே. இல்ல நமக்கு இங்க மட்டும் தான் அப்படி ஆகுதா இல்ல எல்லாருக்கும் அப்படிதான் மத்த ஸ்பேஸ் எல்லாம் கூட? இல்ல அது தெரியல, ஏன்னா மத்தவங்க கேட்டாதான் தெரியும். ஓகே. அது ஐபோன்ல கொஞ்சம் நல்லா வரும்ன்றாங்க, அது என்னன்னு தெரியல. கரெக்டா பிரகாஷ் ப்ரோ? அது சொல்றாங்க நிறைய சொல்றாங்க உண்மையாலுமே. ஆனா எனக்கு இந்த ஒரு ஸ்பேஸ் நடத்துறதுக்காக ஐபோன் வாங்க முடியாது. நம்ம அப்பேற்பட்ட அப்பா டக்கர் கிடையாது. ப்ரோ ஆஃபர் பண்ணிருப்பாங்களே ப்ரோ? இல்ல 30 ரூபா, வெறும் 30 ரூபா கொடுத்தா போதும் அப்படின்னு கவுண்டர் பண்ணி சொல்ற டைலாக் அடிக்கடி சொல்ல வேண்டியதா இருக்கு. நமக்கு சாதா போன், ஆண்ட்ராய்டு போன் யாரும் கொடுத்தா கூட ஐயா போதும் நன்றி அப்படின்னு சொல்ற இடத்துல இருக்கும்போது ஐபோனை வந்து யாரும் கொடுக்க போறாங்களா? நடத்துங்க ப்ரோ. யாருமே அப்ரோச் பண்ணல, சும்மா சொல்லாதீங்க. அட நான் இதுல என்னங்க போய் சொல்ல போறேன்? இந்த சுகுமார் ஒரு தடவை பீதியை கிளப்பி விட்டாரு, பொருளை கிளப்பி விட்டாரு, டிவி வாங்கி கொடுத்தாங்க, அது வாங்கி கொடுத்தாங்க, இது வாங்கி கொடுத்தாங்க. அது மாதிரி யாராவது கிளப்பிட்டு அந்த ஒருத்தருக்கு விஷயம் பொய்களின் அடிப்படையில நம்ம இருங்க. அவர் கேட்டதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். ஒருத்தருக்கு விஷயம் தெரியல அப்படின்னா பிரகாஷ் ப்ரோ இந்த மாதிரி தான், ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே தரல அப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் கிடையாது. அவருக்கு விருப்பம் இல்ல வாங்கவும் வந்துட்டு, ஏன்னா ஒரு வாட்டி வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன் அதுக்கு பலன் எதிர்பார்ப்பாங்க பதிலுக்கு பிரகாஷ் ப்ரோ கிட்ட இருந்து.
அதுக்காகவே வந்து அவர் யார்கிட்டயுமே வந்து எதுவும் வாங்குறது இல்ல, செய்யாத வேலைக்காக. ஓகே, விளையாட்டு செய்திகள் முடிஞ்சிருச்சு. ரியல் அப்டேட்ஸ்க்கு போலாம். பரணி, நிஜமாவே சொல்றேன், அவர் வந்து Update அவ்வளவு சொல்லி ஸ்பீட்ல முடிச்சாச்சு வந்துட்டு ப்ரோ. நான் இல்லாம முடிச்சிட்டீங்களா அதுக்குள்ள? சாரி. ஆமா இல்ல இல்ல, அது விடு. எஸ்பி அப்டேட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணாங்க, பிரகாஷ் ப்ரோ ஓகே. அவர் கேட்டதுக்கு உங்களுக்கு ஐபோன் வந்து பிடிக்காதுன்னு சொல்லுங்க. அது என்ன வந்து என்ன ப்ரோ நீங்க? ஏன் யாருக்குங்க தாங்க அந்த இதுல சொல்லுவார்ல, தானே சொல்ற மாதிரி யாருக்கு தாங்க பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான். நமக்கு பிடிக்காமலாம் கிடையாது. நமக்கு வந்து அத்தியாவசியம் வேற, அனாவசியம் வேற. அத்தியாவசியங்கிறது இப்ப போன் எனக்கு அப்படி தேவை, அதுக்கு நான் என்னுடைய அப்படி பட்ஜெட்டுக்குள்ள சொல்லுங்க. அத்தியாவசியம் வச்சிருக்கேன். அது அனாவசியம், எனக்கு அனாவசியம் செலவு பண்றதுக்கு எனக்கு கரெக்ட், பட்ஜெட் இல்லைங்கிறனால செலவு பண்ணல, அவ்வளவுதான். அவ்வளவுதான். அப்படி சொல்லுங்க முடிச்சு. அத்தியாவசிய தேவைகள் நிறைய இருக்கு, அதை தானே சொல்றேன். நான் ஐபோன் யாரும் வாங்கி கொடுத்தாங்க கேட்கறாரு, ஆஃபர் கொடுத்தாங்கன்னு சொன்னா நான் ஆஃபர் யாரும் தரலன்னு சொல்றேன். எனக்கு வந்து ஒரு எதுவுமே ஆஃபர் வரல, அதுதான் உண்மை. நம்ம ஏன் போய் சொல்லுவானே, அதெல்லாம் ஆஃபர்லாம் ஒன்றும் வரல, யாரும் ஒன்றும் கொடுக்கவும் கிடையாது, அப்படி கொடுக்க போறதும் கிடையாது. அதான் முதல் விஷயம், நம்ம ப்ரோ அந்த ப்ரோ அளவுக்கு ப்ரோ கிடையவும் கிடையாது. எல்லா அடுத்த விஷயமும் விஷயம், எனக்கு தெரியாது, அப்புறம் டெய்லியும் பேசுறோமே. சரி சொல்லுங்க, எவ்வளவு வேற என்ன ஆஃபர் பண்றது? சரி வருதுன்றது சொல்லுங்க, எனக்கு போயிடலாம். தெரியாதா? சுகுமார்ண்ணா, சுகுமார்ண்ணா இருக்கீங்களா? இருக்கேன். நீங்க தான் நிறைய ஐபோன் வச்சிருக்கீங்களாமே. ஒருத்தர் மெசேஜ் ஐபோன் போட்டிருக்காரு, நிறைய ஐபோன் வச்சிருக்காருல, அதுல ஏதாவது இருந்து ஹோஸ்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு ஐபோன் வந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, நிறைய எல்லாம் இல்ல. ஒண்ணா? நீ புரியலையே. கேட்டதுக்கு ஆன்சர் பண்றேன். நிறைய சரி, ஓகே. வச்சிருக்கீங்கன்னு சொல்றதுக்கு ஆன்சர் பண்ணேன். நிறைய எல்லாம் வந்து வச்சுக்கிறது அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. ஒரே ஒரு ஐபோன் தான் இருக்கு, அவ்வளவுதான். பிரகாஷ் ப்ரோ மாதிரி ஆனா வந்து அதுவும் பெரிய நீங்க ஆள் இருந்தா யூஸ் நிறைய பண்ணல, அதையும் வாங்கலாம். சொல்லிருக்கேண்ணா. அது எனக்கு பிடிக்கல யூஸ் பண்ண. சரி. எனக்கு அதுதான். அந்த பிடிக்கலன்னு தாண்டி எனக்கு வந்து ஆண்ட்ராய்ட்லயே வந்து யூஸ் பண்ணி நிறைய பழகிட்டேன். ஐபோன் நானும் யூஸ் பண்ணி பார்த்தேன். நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. டக்குன்னு நம்ம நினைச்சோம்னா அது எதனா போய் பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணுவோம். அங்க அந்த மாதிரி கிடையாது. ஒரு போட்டோ எடுத்தா கூட வந்து வேற போனுக்கு அனுப்பணும்னா அது அவங்க ஆண்ட்ராய்டா இருந்தாங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் மூலமாவோ இல்ல வேற எதனா அப்படி அனுப்பணும். அதுதான் பெரிய பெரிய கஷ்டம். என்னது அனுப்பணும்னா புரியல. ஒரு போட்டோ எடுத்துட்டேன் என் போன்ல, ஐபோன்ல போட்டோ எடுத்தேன்னு வச்சுக்கேன். அந்த ஐபோன்ல இருக்கிற வந்து நான் இப்போ ஊட்டிக்கு போகும்போது ஐபோன்ல தான் போட்டோ எடுத்தேன் ஃபுல்லா. அது வந்து ஆண்ட்ராய்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா அது அனுப்புறதுக்கு வந்துட்டு அவ்வளவு ஈஸியா அனுப்ப முடியல. அதான் வாட்ஸ்அப் இருக்கே. வாட்ஸ்அப் இருக்கு, பட் ஆனா வந்து வாட்ஸ்அப்ல நீ வந்துட்டு நெட் இருந்தாதான் அனுப்ப முடியும். நெட்டே இல்லாம வந்துட்டு அனுப்புறதுக்கு வந்து இப்போ ஐபோன் டு ஐபோன் ஏர் டிராப் இருக்குல்ல, அந்த மாதிரி கிடையாதுல்ல ஐபோன் டு ஆண்ட்ராய்டு. ஓகே ஓகேண்ணா. தேர்ட் பார்ட்டி ஆப் இருக்கு, பட் ஆனா அதை நம்பியும் யூஸ் பண்ண முடியாது, அதுக்கு சொல்றேன். இப்பெல்லாம் நிறைய வாட்ஸ்அப் ஆக் எல்லாம் பண்றாங்களாம், அதே பயமா இருக்கு. பரணி கேக்குதா? கேக்குது ப்ரோ, நல்லா கேக்குது. பேக்ரவுண்ட் நாய்ஸும் இந்த கேக்குது. வணங்கான் ஆடியோ லான்ச் மாசா போயிட்டு இருக்கு. வணங்கான் ஆடியோ லான்ச் மட்டும் இல்லாம பாலாவோட 25th இயர் கலை பயணமோட இது ஈவெண்ட்டும் சேர்த்து பண்றாங்க. ஆமா. சரி சுகுமார் ப்ரோ, உங்கள்கிட்ட கேட்கறேன், பாலாவோட இந்த 25 வருஷ கலை பயணத்துல ஒரே ஒரு படம் தான் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொல்ல போற, பெஸ்ட் அண்ட் ஃபேவரட் ஒரே ரெண்டுமே சேர்த்து ஒரே படமா சொல்லணும், வார்த்தையில அது என்ன சொல்லணும்னா படம்? பிதாமகன் தான் ப்ரோ, பெஸ்ட் அண்ட் ஃபேவரட். ஓகே, மத்தவங்க சொல்லுங்க. பாலாவோட அவனிவன். சிறந்த அல்லது உங்களுடைய ஃபேவரட் ஒன்னே அவனிவன் ஒண்ணு. அதிக படம், நான் எக்கச்சக்க தடவை பார்த்த படம் அவனிவன் தான். ஆனால் அதே ஃபேவரட் ஆகிக்கிறேன். பெஸ்ட் பிதாமகன், ஃபேவரட் பரதேசி ப்ரோ. எனக்கும் பிதாமகன் தான் ப்ரோ. ப்ரோ நீங்க ஆரம்பிச்சு ஏதோ கெட்ட வார்த்தை பறிச்சு என்ன திடீர்னு? என்ன சொன்ன? நீ ஆரம்பிச்சது ஏதோ கெட்ட வார்த்தை இருந்துச்சு, என்ன திடீர்னு கெட்ட வார்த்தை பேசுறது, அப்புறம் பிதாமகன் முடிச்சீங்க. எனக்கும் பிதாமகன் சொன்னேன். நல்லதான ஆரம்பிச்சாரு. சரி ரைட் சொன்னாரு. நாளைக்கு வந்து இப்போ ட்ரெய்லர் வந்து ஆகலாம். நாளைக்கு நம்ம டைம் படம் 7:30 ரிலீஸ் ஆகலாம். அது மிஸ் ஆயிடுச்சான், அதை சொல்லிடுவோம். விட்டு விட்டு கேக்குது பிரகாஷ் ப்ரோ. ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்ப ஆமா பிரேக் ஆகுது.
சுவிட்சோ இப்போ ஓகே. அச்சுச்சோன்னு சொன்னது மட்டும் நல்லா கேட்டுச்சு. சரி சொல்லுங்க மத்தவங்க. மாவீரன் ப்ரோ நீங்க சொல்லிட்டீங்க, மத்தவங்க ஸ்பீக்கர்ல உள்ளவங்க சொல்லுங்க. பெஸ்ட் அண்ட் ஃபேவரட் பாலா பிலிம். 25 வருஷம் ஆயிடுச்சு அவர் ஃபீல்டுக்கு வந்து. 25 வருஷத்துல ஒரே ஒரு படம் சொல்லணும்னா என்ன படம் சொல்லுவீங்க? ப்ரோ அந்த பிதாமகன்ல ஒன்றே சொல்லிக்கிறேன். அவரோட சீரியஸ் இதுதான் சொல்லுவாங்க. பிதாமகன்ல வர மாதிரி காமெடி வந்து மற்ற ஈக்குவலா இருக்கும் மற்ற தமிழ் படங்களுக்கு. சரியான காமெடி பிதாமகன்ல. பரணி நீ பேசுறியா? இல்லண்ணா, எனக்கு நடுவுல கொஞ்சம் கால்ஸ் எல்லாம் வருதா, அதனால ஓகே ஓகே. என்னால பெருசா இது பண்ண முடியல. பிரகாஷ் கேன்சல். ப்ரோ, பாலாவை பத்தி வந்து சொல்லணும்னா நிறைய இருக்கு. பட் ஆனா வந்து அவர் வந்து உண்மையிலே வந்து ஒரு பெரிய 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 ஒரு லெஜண்ட் ப்ரோ. ஓ, அதை நீங்க பொறுத்தவரையும் பாலா அவர் டைரக்டர் சொன்னீங்களா? நீங்க திடீர்னு பாலான்னு டக்குன்னு அப்படி என்னப்பா எனக்கு நீ. தெரிஞ்சு பரணி ப்ரோ வந்து டைரக்டர் பாலாவோட பிலிமோகிராஃபி எல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு போல பரணி ப்ரோ. ஐயோ இல்ல இல்ல அது சொல்றதுக்கு ஆயிடுச்சு. என்னன்னா அது என்னன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீபமா வந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்து பல படங்கள் ரெஃபரன்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எடுக்கிற காலகட்டத்துல இருக்கும்போது அவர் படத்துல வந்துட்டு இதுதான் இந்த ஒரு கேரக்டர் தான் ஹீரோ அப்படின்னு சொன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த கேரக்டரோட ஃபாலோ பண்ணி பாக்குற இதுவெல்லாம் வந்துட்டு அது பாலா படத்துல வந்து ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு போயிடுவார். பிதாமகன் படத்துல கேக்குது என்ன பேசுறது என்ன என்ன சத்தம் கேட்டது? அதுதான் ப்ரோ. பிதாமகன் வந்து இப்பயும் வியப்பா இருக்கும். அது வந்து எப்படி ஒரு ஒரு வெட்டியான வந்து ஹீரோன்ற ஒரு கதாபாத்திரத்துல ஒரு ஹீரோன் ஃபேம் பண்றாங்க. அந்த அதையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஆகுது. அந்த மாதிரி யோசிக்கவும் முடியாது. அதே மாதிரி வந்து நந்தால வந்து ஒரு சின்ன வயசுலயே வந்து இது பண்ணிட்டு சீர்திருத்த பள்ளிக்கு போயிட்டு வர ஒரு ஆளை வந்து ஹீரோவா வந்து ப்ரொஜெக்ட் பண்றாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு படத்துலயுமே வந்து அவர் அப்ப பரதேசில எடுத்துக்கிட்டா கூட அந்த மாதிரி வந்து அத்தர்வா கேரக்டர் எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த கேரக்டரை ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்றது. இந்த மாதிரி அவனிவன்ல கூட அந்த 2 கேரக்டர் வந்துட்டு சும்மாதான் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள வந்து மெயினான ஒரு இதுவா ப்ரொஜெக்ட் பண்றது. தாரத்தப்பட்டையில வந்துட்டு நாதஸ்வரம், அதாவது அந்த தாரத்தப்பட்டை வாசிக்கிறவங்களை வந்து ஹீரோவா வந்து ப்ரொஜெக்ட் பண்றது. அதாவது ஹீரோனா கதையின் நாயகனா ப்ரொஜெக்ட் பண்றதுலாம் வந்துட்டு அது பாலாவோட மேஜிக் தான் சொல்ல முடியும். நான்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நான் கடவுள் விட்டீங்களே. நான் கடவுள். அது வந்துட்டு அந்த படத்தை வந்து அதெல்லாம் வந்து வார்த்தையே இல்லை ப்ரோ. அது அவர்கிட்ட ஏதோ எல்லாருமே அது மத்த படத்துல ஹாலிவுட் படத்துல ரெஃபர் பண்ணி எடுத்தா அதை ரெஃபர் பண்ணி எடுத்தேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு 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 மிகப்பெரிய வந்து ஒரு ஒரு டைரக்டர் அவரு. மேபி அவர் வந்து 1-2 இதுவால வந்து அவர் ஒரு சில விஷயங்களால வந்து அவருக்கு வந்து ஒரு இது டவுன்ஃபால் இருந்திருக்கலாம். பட் ஆனா அது இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டு ஆகணும். அவர் எடுத்த படங்கள் கம்மி தான். பட் ஆனா அந்த கம்மி படத்தையே இதுவரையும் யாராலையுமே வந்து அந்த மாதிரி யோசிக்க கூட முடியாத அளவுக்கு எடுத்திருப்பார். சுகுமார் ப்ரோ சொன்னது 100% உண்மை. எந்த இன்ஃப்ளூயன்ஸுமே இல்லாம ஒரு டைரக்டர்னா அது பாலா தான். வேற யாராவது இருக்காங்களா பிரகாஷ் ப்ரோ உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்ல? இத்தனைக்கும் அவரோட சேது படத்தை இன்ஸ்பயர் பண்ணி தான் அர்ஜுன் ரெட்டியே எடுத்திருப்பாங்க. அதான் அவர் பையனுக்கு தமிழ்ல அவரே டைரக்ட் பண்றதுல வந்து பிரகாஷ்னா இருக்கீங்களா? இல்ல சேதுலாம் அது உண்மையாலே வந்துட்டு அந்த ஏர்வாடியில போயிட்டு அந்த இடத்துல உட்கார வச்சு ஷூட் பண்ணி எடுத்ததெல்லாம் வந்துட்டு அந்த படத்தை எடுத்து அதுல அவ்வளவு பெரிய ஒரு நெகட்டிவ் கிளைமேக்ஸ். அந்த டைம்ல படம் ஓடாதுன்னு நிறைய பேர் சொல்லியும் வந்து அந்த அதே கிளைமேக்ஸ் வச்சு படத்தை ரிலீஸ் பண்ணி அது பெரிய 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 ஒரு இன்ன வரையுமே வந்து விக்ரமோட பேர் வந்து சியான் விக்ரம் அப்படின்ற அந்த ஒரு அடையாளத்தை வந்துட்டு பாலா கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடியே வந்து விக்ரம் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு, டப்பிங் பண்ணியிருக்காரு. பிரபுதேவாக்கெல்லாம் நிறைய பிளாக் பஸ்டர் படத்துக்குலாம் டப்பிங் பண்ணியிருக்காரு. பட் ஆனா சேதுல அவர் கிடைச்ச பிரேக் த்ரூ வந்து ரொம்ப பெரிய பெரிய பிரேக் த்ரூ. சுகுமார்ண்ணா, சொல்லு பரணி. பேக்ரவுண்ட்ல ஒரு ரைம்ஸ் பண்ணுச்சு. என்ன ரைம்ஸ்னா தெரியல பரணி. என்னண்ணா கிட்ட போய் கேட்டாதான் தெரியும். ஒரு ஒரு ரைம் ஒண்ணு வரும்ல, வீல் அந்த பஸ். சுகுமார் ப்ரோ, நேத்து இந்த
யூஏ ஆடியோ லான்ச்சா ஏதோ சம்திங் நடந்துச்சுல. ஆமா ஆமா இப்ப இருந்துராது. அதுக்கு எதுக்கு சண்முக பாண்டியன் போயிருந்தாரு? தெரியல. அது ஃபேன் இந்தியான்றாங்க. எனக்கு அது தெரியல ப்ரோ, எதுக்கு அவங்க வந்தாங்க, எதுக்கு அவர் போனாரு, அதெல்லாம் எதுவுமே தெரியல. இங்க சென்னை சவேரா ஹோட்டல்ல நடந்தது, அவர் வந்திருந்தாரு. அந்த படத்து மேல பெருசா எனக்கு நம்பிக்கையும் இல்லை. பாப்போம், வரட்டும். பிரகாஷ், நான் இந்த வாரம் ஒரு ப்ரீமியர் ஷோ கூட உங்களுக்கு போடலையாண்ணா. விடுதலை 2 தான் மேஜரா ரிலீஸ் ஆகுது. பட் ஆனா சின்ன சின்ன படங்கள், சில படங்கள் வருது இல்ல. சின்ன படங்கள் எது வருது? எக்ஸ்ட்ரீம் வரல. வரலையா? நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம் வரல. 2 படம் தான் வருது எனக்கு தெரிஞ்சு. வந்து முஃபாசாவும் விடுதலை 2 விடுதலை 2 மட்டும் தான் வருது. 2த்துக்குமே ப்ரீமியர் கிடையாது. ஓகே ஓகே. நாளைக்கு நான் ரைஃபிள் கிளப் போறேன். ஆக்சுவலா வெள்ளிக்கிழமை எனக்கு 4 படம் பார்க்கணும்னு ஆசை. ஆனா வந்துட்டு டைமிங் செட் ஆக மாட்டேங்குது கரெக்டா. வந்து டைமிங் நம்ம ஒரு ஷோ முடிச்சுட்டு அதை அடுத்து வேற ஒரு படம் பார்க்கணும்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு கரெக்டான டைமிங் வந்து செட் ஆக மாட்டேங்குது. பட் மேக்ஸிமம் ட்ரை பண்ணலாம். எனக்கு 4 படம் வெள்ளிக்கிழமை பார்க்கணும்னு ஆசை. நாளைக்கு ரைஃபிள் கிளப் போறேன், மலையாளம் ஃபிலிம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். நான் இன்னைக்கு சூக்ஷ்ம தர்ஷினி பார்த்தேன். இவ்வளவு நேரம் ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி தான் பார்த்து முடிச்சேன். சூப்பர் ப்ரோ. பிடிச்சதா? அவங்களுக்கு தான் ப்ரோ இப்படி படம் தான் வரும். இந்த படம் அங்க நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. எதுக்காக இப்படி கற்பனை அவங்களுக்கு தான் சாதாரணமா வருதுன்னா, நிறைய அந்த பக்கம் இப்படி சம்பவம் நடக்குது. மதன் கௌரி வீடியோலயே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நான் பார்த்துருக்கேன் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. அண்ட் இந்த படத்தோட மொத்த ஐடியாவும் சூப்பர் டிலக்ஸ்ல ஒரு டைலாகா விட்டு போயிருக்கும். நிறைய சம்பவம் இந்த மாதிரி அங்க நிஜமாக நடக்கிறதால இப்படி கற்பனையெல்லாம் அவங்களுக்கு அசால்ட்டா வந்துடுது. அதை அழகா சினிமாவும் மாத்திடுறாங்க. அதுவும் இவரெல்லாம் இந்த மாதிரி ரோல்ல எதிர்பார்க்கல நான். இவரெல்லாம் ஜாலியா காமெடியா காமிக்கல் ரோல் தான் பண்ணிட்டு இருப்பாரு பேசில் ஜோசப். அடுத்த படத்துல ஒரு போலீஸ் ரோல் பண்றாரு, பாத்தீங்களா? அதோட ட்ரெய்லர் இன்னைக்கு வந்துச்சு. ஸோ பார்க்கல ப்ரோ, இனிமேல் பார்க்கணும். நான் ஒரு 5:30க்கு இந்த படம் பார்க்க ஆரம்பிச்சு இப்பதான் பார்த்து முடிச்சு. ட்ரெய்லர் எப்போ விட்டாங்க? ட்ரெய்லர் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி விட்டாங்க. பிராவின் கூடு ஷாப்பு, அதுதான் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே ட்ரெய்லர் சூப்பரா இருந்துச்சு. சௌபின்னு இருக்காரு இந்த படத்துல, செம்மையா இருந்துச்சு. ஒரு என்ன சொல்ல, காமிக்கலான கொஞ்சம் சீரியஸ் மூமெண்ட்ஸும் இருக்கு, கொஞ்சம் டார்க் ஹியூமரும் இருக்கு. அந்த மாதிரி இருந்துச்சு. ட்ரெய்லர் 2ம் பேக்கடா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த படம். வெயிட்டிங். ஜனவரியில தான் ரிலீஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ பார்ப்போம். ஜனவரியில மோகன்லால் படமும் வருது. நிறைய மலையாள ஃபிலிம்ஸ் வருது ஜனவரியில ஆக்சுவலா. பரணி, இந்த படம் வந்து மலையாளத்துல பார்த்தாலுமே நல்லா புரிஞ்சது. இதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிருந்தார்ல, இப்ப ரீசெண்டா அந்த ஓணத்துக்கு வந்துச்சுல ஒரு படம். அந்த படம் ஆனா மலையாளத்துல பார்த்தா எனக்கு புரியல. ஒரு சப்டைட்டிலோட நம்ம பாக்குற மாதிரி. இல்ல அது இல்ல. இப்ப ரீசெண்டா இன்னொன்னு சொல்றாரு பாபநாசம் டைரக்டர். இல்ல பாபநாசம் டைரக்டர். ஆமா, ஜிடி ஜோசப் இந்த கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீடியோ எடுத்து இது பண்ணுவார்ல. ஓகே 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 ப்ரோ. டக்குன்னு எனக்கும் டைம். நுணக்குழி கரெக்ட். நுணக்குழி அந்த இதுக்கு நம்மளால புரிஞ்சுக்க முடியல, என்னன்னு தெரியல. இந்த படம் வந்து நமக்கு சப்டைட்டில் எல்லாம் இருந்தாலுமே ஈஸியா புரியுது. தமிழ்ல வருது. தமிழ்ல இந்த படம் வருதுல்ல? தமிழ்ல அபிஷியலா தமிழ்ல வரும் ப்ரோ. எது இதுவா? சூக்ஷ்ம தர்ஷினியா? எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெட்ஃபிளிக்ஸ் தான் ரிலீஸ் பண்றாங்க, பாப்போம். எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த படம் தமிழ்ல வரல. எனக்கு படம் பயங்கரமா போர் அடிச்சிச்சு. ஆனா கிளைமேக்ஸ் வந்து அப்படி ஒரு கிளைமேக்ஸ் தான் எதிர்பார்க்கலாம். அவ்வளவு கோரியா ஒரு ஹாலிவுட் ஸ்டைல். ஆமா ஆமா. எஃப்இசட் ப்ரோ ஏதோ சொன்னீங்க. ஆமா ப்ரோ. இல்ல ப்ரோ, அந்த சௌபின் ஒரு பேச்சுலர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, பேய் படம் மாதிரி கடைசியா முடிச்சிருப்பாங்களே, அந்த படம் செகண்ட் பார்ட் வருமா? ஏதாவது எடுக்கிறாங்களா? அப்டேட் இருக்கா? தெரியல ப்ரோ. செகண்ட் பார்ட்லாம் வருமானலாம் எனக்கு தெரியல. ஆக்சுவலா இப்ப ரீசன்ட்டா ஹிட் ஃபிலிம் வந்தே தீரும். அது ஒரு கண்டிப்பா எடுப்பாரு. இல்ல இப்ப ரீசன்ட் நம்ம ஜனகணமனுக்கு ஒரு ப்ரோமோ ஒண்ணு விட்டுருந்தாங்க. என்ன சொல்ல, படத்துல இருந்து ரிவீல் பண்ணாம வேற ஒரு இது ப்ரோமோ ஒண்ணு விட்டுருந்தாங்க. அது எல்லாருமே வந்து பார்ட் 2 சொன்னதுனால அந்த டைரக்டருமே வந்துட்டு ஆமா இது பார்ட் 2 அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷனுக்காக சும்மா சொன்னதா இப்பதான் வந்து சுராஜே சொல்லியிருக்காப்புல. எனக்குமே அது ஷாக்கா இருந்துச்சு. ஸோ
அது பார்ட் 2லாம் வராது. ஜனகணமன நான் சொல்றது. அது பார்ட் 2லாம் வராது. அது சும்மா வந்து ப்ரொமோஷனுக்காக வந்து ஒரு கண்டென்ட் பண்ணோம். ஒரு பாம் பிளாஸ்ட் மாரி. அதுதான் வந்து ட்ரெய்லர் மாரி விட்டுருந்தோம். அது வந்து எல்லாரும் பார்ட் 2ன்னு சொன்னதுனால அது அப்படியே வந்து ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுவே எனக்கு ஷாக்காக தான் இருந்துச்சு. அட பாவிங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ ரோமாஞ்சம் 2 எனக்கு தெரியல, எக்ஸ்பெக்ட் பண்ணல இது வரைக்கும். பார்ப்போம். ஆனா அது ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து அது ட்ரூ ஸ்டோரின்னு சொன்னாங்க. செகண்ட் பார்ட் எடுக்கணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதை இருக்கணும், அந்த ஒரு ஃப்ளோவும் இருக்கணும். ஸோ எப்படின்னு தெரியல. அந்த டைரக்டர் அடுத்து மோகன்லால் வச்சு ஏதோ படம் எடுக்கிறதா நியூஸ் பார்த்தேன் இன்னைக்கு. ஆமா ப்ரோ, அது மார்ச் ஏப்ரல் அந்த டைம்ல ஷூட் போவாங்கன்னு நினைக்கிறேன். அப்பதான் கன்ஃபார்ம் ஆகும்னு நினைக்கிறேன். பட் இருக்கு. ஆனா மோகன்லாலுக்கு 2025 ஒரு பெரிய லைனப் இருக்கு. நிறைய படம் வருது. ஜான்வரியிலேயே ஒரு படம் வருது, தொடரும் அப்படின்னு சொல்லி. வெயிட் பண்ணலாம் அதுக்குமே. மாவீரன் ப்ரோ விடுதலை 2 புக் பண்ணிட்டீங்களா? இன்னும் இங்க ஓப்பன் ஆகல ப்ரோ. இன்னும் ஓப்பன் ஆகலையா? நாளைக்கு ஆகலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு தான். நான் எப்பவுமே டெய்லி காலைல 3 மணிக்கு எந்திரிப்பேன். இப்படி ரிலீஸ் டேட் நெருங்கிச்சுனாலே இந்த புதன் வியாழன்லாம் 3 மணிக்கு எந்திரிச்சோன்னா முதல்ல நான் போறது புக் மை ஷோ தான். டிரைவிங் ஃபோர்ஸ்ன்ற மாதிரி. ஏங்க 3 மணிக்கு எப்படிங்க புக்கிங் ஓபன் பண்ணுவாங்க? காலையில ஒரு இல்ல, நான் எந்திரிக்கிற டைம் எந்திரிச்சோடனே போன் எடுத்து நேரா புக் மை ஷோ இப்பயாவது ஓபன் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நேரா அங்கதான் போவேன்னு சொல்லுவாங்க. சரி. இல்ல நான் ஆக்சுவலா வந்து இது ரைஃபிள் கிளப் மட்டும் தான் புக் பண்ணிருக்கேன். ஆனா ஃப்ரைடே ஒரு படத்துக்கு கூட புக் பண்ணல. அது எப்படி எனக்கு ஷெட்யூல் எல்லாரும் விடுதலை 2 ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னு எனக்கும் ஆசை தான் இருக்கு. பட் அது பார்க்க முடியுமான்னு தெரியல. பட் மேக்ஸிமம் ட்ரை பண்றேன் ஃபர்ஸ்ட் பார்க்கறதுக்கு. அது பார்த்தேனாலோ இல்ல முஃபாசா நான் பார்த்தேனாலோ என்னால அந்த டேவை 4 ஃபிலிமோட கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதனாலதான் யோசிக்கிறேன். இல்லைன்னா ஸ்பேஸ் வர முடியாது அன்னைக்கு. ஸோ நிறைய முஃபாசா இங்க ஓபன் ஆயிடுச்சு. முஃபாசா அழகா போயிட்டு வந்தாலும் இங்க பிரச்சனை இல்லை. சூப்பர். இங்க முஃபாசா ஹிந்தில ஓபன் பண்ணிருக்காங்க. ஹிந்தி அப்புறம் இங்கிலீஷ்ல ஓபன் பண்ணிருக்காங்க. நல்லா ஷாருக் கான் இதுக்கும் பேசியிருக்காரான்னு பார்த்துட்டு சப்டைட்டில் போட்டா ஹிந்தியில கூட போங்க. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு வந்து ரிவ்யூஸ் வந்து 50% தான். இதுக்கும் அதே மாதிரி தான் 50% தான் நினைக்கிறேன் ராட்டன் டொமேட்டோஸ்ல. முஃபாசாக்கு வந்து 59%. லைன் கிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா லைன் கிங் ஒரிஜினலுக்கு வந்து 51%. அதோட இது பெட்டர் தான். ஆனா ஏன் இது ரொம்ப கம்மியான இது ரிவ்யூஸ்? கதையாவே புதுசு தானே. இதுக்கு முன்னாடி கார்ட்டூனாவும் வரல இந்த கதை. இல்ல இது கதையா புதுசு தான். ஃப்ரெஷ் கதை தான். ஆனா வந்து நிறைய அனிமேஷன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்காகவே வெயிட்டிங், பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு சொல்லி. அந்த டைம்ல ஆக்சுவலா அந்த டீசர் ஃபர்ஸ்ட் டீசருக்குள்ள 2019 நான் எந்த ஹாலிவுட் படத்துக்கு போனாலும் இந்த டீசர் ப்ளே பண்ணுவாங்க. அன்சிமரோட மியூசிக் பயங்கரமா இருக்கும். அதை நீங்க பார்த்துருப்பீங்க அந்த டீசர்ல பிஜிஎம் பயங்கரமா இருக்கும். அது ஒரு காட்டுவாசிங்க அந்த ட்ரைபிள்லாம் கத்துற மாதிரி இந்த RRR கூட என்டிஆருக்கு போட்டிருப்பாங்களோ ஒரு பிஜிஎம் ஒன்று அந்த மாதிரி பயங்கரமா இருக்கும். நல்லா இருக்கும் கேட்க தேட்டர் ஸ்பீக்கர்ஸ்ல. இந்த டீசர்ல அதிகமா அந்த பிஜிஎம் யூஸ் பண்ணல. பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி படம். சூப்பர்மேன் ட்ரெய்லருக்கு ஒரு ப்ரிவியூ விட்டுருந்தாங்க, ஒரு 30 செகண்ட்ஸ். எனக்கு அது பாக்குறப்போ எனக்கு இந்த மாவீரன் படம் ட்ரெய்லர் தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த மாவீரன் எல்லாரும் வானத்தை பாக்குறதா? எல்லாத்தையும் வானத்தை பாக்குறது. இதுலயும் அப்படிதான் இருக்கு. பட் இதுல உண்மையிலேயே பறக்குறாரு, அதுல அப்படி இருக்காது. பட் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி நேத்து முந்தானேத்து இவங்க அந்த வலைபேச்சுக்காரங்க வந்து மாவீரன் ஃபிளாப்னாங்க. ஃபிளாப்னா கலெக்ஷன் வைஸ் சொல்றாங்க. அது வந்து அது ஒரு நல்ல நம்பர், அந்த 100 அப்படி அந்த ரவுண்டான நம்பரை சொல்லலையே தவிர அது பயங்கரமான பிளாக் பஸ்டர். 89 crores பண்ணுச்சு கரெக்டா? 89 crores அந்த படம். அந்த படம் தமிழ்நாட்டுல 89 crores மிகப்பெரிய வசூலான ஒரு படத்தை அவங்க வந்து அசால்ட்டா பிளாப் பண்ண சொல்லுவாங்க. நம்ம 2-3 நாளா வலைபேச்சை பத்தி பேசாம இருக்கோம். ஒருத்தர் கரெக்டா கொண்டு வந்து டாபிக் இல்லைவாங்க. அவங்க சொல்றது பூராமே வந்து வெறுப்பு 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 மட்டுமே.
ஓகேவா? அதனால அந்த வெறுப்பை பத்தி நம்ம பேச வேணாம். அவங்க வந்து ப்ரோ அவங்க அந்த பர்சனல் டைரக்டர் காட்டெல்லாம் மேல என்ன இவங்க ப்ரோ ஏங்க காண்டு அப்படி? அது என்னவோ அவங்க மாடர்ன் அஸ்வின் மேலேயும் அவங்களுக்கு காண்டு தான். என்னவோ போங்க. அது நம்ம அதெல்லாம் விடுங்க. ஒவ்வொருத்தவங்க பேட்டி தரலனால ஒவ்வொரு காரணம் இருக்கும். பேட்டி தரல, பணம் தரல, அப்புறம் வந்து இன்ஃபோ சொல்றதுக்கு வந்து இது பண்ணல, நாங்க மிரட்டுவோம் அப்படின்னு பத்திரிகை காலத்துல இருக்கிற அந்த மிரட்டலே இன்னமும் பண்ணியிருக்காங்க. அதாவது பத்திரிகை காலத்துல அவங்க பத்திரிகைக்கு வந்த புதுசுலாம் சினிமா உலகம் எப்படி இயங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பத்திரிகையில ஒரு நடிகரோட போட்டோவை போட்டு அவங்களோட பேட்டியை போட்டால் மட்டும்தான் நிறைய பேத்துக்கு அவங்க அந்த நடிகர் வந்து ரீச் ஆவாங்க. அந்த அளவுக்கு தான் அப்போ வந்து வளர்ற நடிகர்களோட காலகட்டம் இருந்துச்சு. அப்படிதான் அன்னைக்கு வந்து செய்தி போறதுக்கு ஒரே ஒரு மீடியமா பத்திரிகைகள் மட்டும் தான் இருந்துச்சு. பத்திரிகைகள் கடந்து தான் அதுக்கப்புறம் தான் டிவிங்கிறதே. இந்த டிவி வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த பத்திரிகைகள் பண்ண அலும்புலாம் இருக்குல்ல பார்த்தீங்களா, அவங்கள வந்து ஹீரோக்களுக்கு இணையா வந்து நம்ம ஹீரோக்களை ஒர்ஷிப் பண்றோமோ அது மாதிரி ஹீரோக்கள் வந்து பத்திரிகையாளர்களை அவ்வளோ தூரம் வந்து மதிப்பாங்க. எதுக்காகன்னா அவங்கள்ட்ட நம்ம பகைச்சிக்க கூடாது, நம்ம செய்தியை வந்து போடாம ஸ்கிப் பண்ணிடுவாங்க, நம்ம செய்தியை நம்ம போட்டோவே போடல அப்படின்னா நாளைக்கு நம்ம வளர முடியாது, மக்கள் மத்தியில போய் நம்ம ரீச் ஆக மாட்டோம். அது போக நம்மளை பத்தி தப்பான செய்திகளை போடக்கூடாது, நல்ல செய்திகளை போடலனாலும் பரவாயில்ல, தப்பான செய்திகளை போடக்கூடாது. இந்த நடிகருக்கும் இந்த நடிகைக்கு கிசு கிசு அப்படின்னு அசால்ட்டா எழுதி விட்டு போயிடுவாங்க. அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நடிகருக்கு எந்த இமேஜ் வேணா இருக்கலாம், ஆனா அந்த பொம்பளை பொறுக்கிங்கிற இமேஜ் வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து டோட்டலா வந்து விலகிடுவாங்க. அது வராம இருக்கணுங்கிறதுக்காகவே, அப்படி ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பல நடிகர்கள் வந்து பத்திரிகையாளர்களை வந்து அனுசரிச்சு போனாங்க. அப்படி வளர்ந்து வந்த ஒரு நடிகை ஒரு பத்திரிகையாளராக தான் இவர் இருந்தாரு. அப்படிப்பட்ட இருந்து வளர்ந்து அதே வேலையை இன்னமும் வீடியோ வடிவிலையும் காமிச்சிட்டு இருக்கிறாரு. பத்திரிகையாளர்னா இருந்து அந்த பத்திரிகையில தரக்குறைவா எழுதி 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 சம்பாரிச்சு எழுதி எழுதி மிரட்டி மிரட்டி சம்பாதிச்சு இன்னைக்கு வீடியோ வகையிலையும் அதையே பண்ணிட்டு இருக்கிறாரு. சிவகார்த்திகேயன் மேல அந்த மாவீரன் படம் எப்படி ஒண்ணுச்சு, நம்ம கண்ணு முன்னாடி ஒரு படத்தையே இவங்க வந்து பிளாப்னு அசால்ட்டா சொல்றாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, கண்ணுக்கு தெரியாத எவ்வளவு விஷயங்கள் அவங்க சொல்றது பூரா பொய்யா இருக்கணும். நம்ம கண் முன்னாடி பார்த்துருக்கோம் மாவீரன்லாம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வரல, இப்போ ஓடின படம். அதாவது அந்த படம் ஒண்ணு தான். அந்த படம் ஒரு ஃபெஸ்டிவல் டேட்ல ரிலீஸ் ஆயிருந்தா கண்டிப்பா 100 கோடிக்கு மேல வசூலா இருக்கும் அந்த படம். இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் பிளான் பண்ண அந்த என்ன படம், அந்த ஜெயிலர் ரிலீஸ் ஆன தேதி ஆகஸ்ட் 10 அந்த தேதிக்கு அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஃபெஸ்டிவலுக்கு அந்த லாங் ஹாலிடேஸ் வீக்குங்கிறனால இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வசூல் பண்ணி சிவகார்த்திகேயன் கேரியர்ல ஒரு ஒரு இப்போ எப்படி அமரன் ஒரு ஒரு பிரம்மாண்டமான நம்பர்ல வந்து நிற்கிது இல்லை, அது மாதிரி அப்பயே இது வந்து ஒரு 100-125 கோடிங்கிற நம்பர்ல வந்து நின்றுருக்கும். ஆனா அப்பயுமே 90 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு அப்படிங்கிறத சர்வசாதாரண நம்பர் கிடையாது. அதுவும் ஒரு எப்படி சொல்றது, கமர்ஷியல் வேல்யூ கொஞ்சம் கம்மி அந்த படத்துல. கமர்ஷியல் படம் தான், அது பக்காவான கண்டென்ட் உள்ள கமர்ஷியல் படம் தான். ஆனா அனிருத்தோ இமானோ இல்லாம, சிவகார்த்திகேயன் வழக்கமான இசையமைப்பாளர்கள் இல்லாம, ஒரு ஒரு வழக்கமான கமர்ஷியல் கலர்ஃபுல் மசாலா டைரக்டர் இல்லாம ஒரு சிவகார்த்திகேயன் படம் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப அந்த படம் 90 கோடி கிட்ட வசூல் பண்ணுதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய நம்பர், மிகப்பெரிய வெற்றி. அது பிளாக் பஸ்டர் வெற்றி தான். அந்த படம் கிட்டத்தட்ட ஹிட்டோ சூப்பர் ஹிட்டோ கிடையாது, அது ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் தான். ஆனா அதையவே இவங்க பிளாப்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க யோசிச்சு பாத்துங்க, கடந்த காலத்துல இவங்க சொல்ற செய்திகள்லாம் எந்த அளவுக்கு திருச்சி சொல்லியிருப்பாங்க, இல்ல வருங்காலத்துல அவங்க சொல்ல போற பொய்கள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத நீங்க கற்பனை பண்ணிக்கிங்க. அது ஃபிளாப் ஆனதுன்னா அதே டைரக்டருக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுப்பாங்களா, இல்ல இவ்வளவு சீக்கிரம் திரும்ப அதுதான் அதுதான் எப்படி அது வாய்க்குசாம சொல்றானுங்க அதை பத்தி. அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம அவங்க பிடிக்கலங்கிறதுக்கு அந்த செய்தி சொல்லலைங்க. நம்ம வந்து இந்த செய்தி வந்து இன்னைக்கு ஒரு காதல ஒருத்தர் சொன்னாரு, இன்னைக்கு அந்த எவனோ ஒருத்தர் நம்ம ரோட்ல போகணும் டீ குடிக்கும் போது ஒருத்தர் சொன்னாரு, நாங்க வந்து பிரசாத் லேபுக்கு படம் பார்க்கும் போது ஒருத்தர் சொன்னாரு, இவர் சொன்னாரு அவர் சொன்னாருன்னு போட்டு நவுத்திக்கிட்டே இருப்பாங்க. இதைதான் நமக்கு பிடிக்கல. உங்களுக்கு ஒருத்தர் சம்பந்தப்பட்டவங்க நேர்ல சொன்னா சொல்லுங்க, இல்லையா சொல்லாம இருங்க. அந்த 10 நிமிஷம் வீடியோ நீங்க போட்டே ஆகணுமா? 10 நிமிஷத்துக்குள்ள கண்டென்ட் கிடைக்கலையா, யாராவது ஒருத்தர் திட்டுவோம், யாராவது ஒருத்தர் குறை சொல்லுவோங்கிறே போறாங்க. இதுதான் ப்ரோ. அது வந்து மாவீரன் படம் நடந்துட்டு இருக்கும்போது டேரக்டருக்கும் ஹீரோக்கும் சண்டை, டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் சண்டை, அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு அந்த ப்ரொடியூசர் வந்து அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி அறிக்கை விட்டதுனால அப்போ வந்து அந்த ப்ரொடியூசரு மாவீரன் மேல நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்காங்க. ரீஷூட் நிறைய டைம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரோ. நிறைய வீடியோல அதே சொல்லியிருந்தாங்க, ரீஷூட் போயிட்டே இருக்கு அப்படின்னு. இந்த ஸ்பேஸ்ல தான் நான் அந்த பிரசாத் லேப்ங்கிற வார்த்தை இந்த ஸ்பேஸ்ல தான் அதிகமா கேட்டிருக்கேன். என்ன மாதிரியே டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். லேப்ன்றீங்க, படம் எல்லாம் ப்ரீமியர் பண்றாங்க, அது என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கு. அதுவா, நீங்க பிரசாத் லேபுக்கு போனீங்கன்னா எல்லா நாளும் சுகுமார் புரம் பார்க்கலாம். அது மாதிரி சுகுமார் புரம் மாதிரி நீங்க சினிமா இண்டஸ்ட்ரியில உள்ள எல்லா ட்ராக்கர்ஸையும், எல்லா இன்ஃபுளுசர்ஸையும், எல்லா பத்திரிகைக்காரங்களையும் அங்க பார்க்கலாம். சினிமால பத்திரிகையாளர்னே தெரியாத அளவுக்கு சாக்கார அளவுக்கு ஒரு 35 பேர் உட்காந்துருப்பாங்க. அதையும் நீங்க பார்த்து நீங்க அதிர்ச்சி ஆகலாம், உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். அதை பாத்தீங்கன்னா இவங்களா சினிமாக்காரங்களா, இவங்களா செய்தியாளர்களா, இவங்களுக்கு இவ்வளவு மரியாதையா,
ஐயோ அப்படின்னு நீங்க அங்க போனீங்கன்னா ஐயோ அவர் பயங்கரமான ஆளாச்சு அப்படின்னு நீங்க நினைச்சிருக்காலும் அந்த காமெடி பீஸா பார்க்கலாம். இல்ல இவங்கெல்லாம் சினிமாக்காரர்களா காமெடி பீஸ் மாதிரி இருக்காங்களே அப்படின்னு அவங்களுக்கு இவ்வளவு மரியாதை பார்த்து அதுக்கும் அதிர்ச்சி ஆகலாம். எல்லா விதமான அதிர்ச்சிகளுக்கும் நீங்கள் அடைய வேண்டுமெனில் நீங்கள் போக வேண்டிய இடம் பிரசாத்லே பிரசாத்லே பிரசாத்லே. இல்ல சுகுமார் நான் ரொம்ப நேரம் எமோஜி போறாரு. அவர் ஏதாவது சொல்லணும்னா சொல்லிட்டாரு. எமோஜி மட்டும் யாரு பப்ளிக் யார் வேணா போலாமா ப்ரோ? இல்ல போக முடியாது ப்ரோ. அவங்க இல்ல போக முடியாது. இன்ஃபுளுசர்ஸ் ஸ்டாக்கர்ஸ் மட்டும் தான் உள்ள போக இல்ல முடியும். அது வந்து நாங்க உள்ள போனோம்னாலும் அதுக்கு வந்து அங்க தனியா ஒரு இடம், பெரிய இடம், அது ஒரு பிரம்மாண்டமான இடம். ஒட்டுமொத்த ஆட்கள் அங்க இருப்பாங்க. அதாவது யாரு மேலேயாவது பகையா இருந்தா அந்த ஒரு இடத்துக்கு போனா போதும், எல்லாத்தையும் ஒரு படம் பிரீமியர் பார்க்கணும்னா அந்த பிஆரோட அனுமதி பெர்மிஷன் இருந்தா தான் பார்க்க முடியும். ஈவன் இல்ல அவ்வளவுதான். சுமார் நான் சொல்லுங்கண்ணா, ஏதோ சொல்ல வரீங்க சொல்லுங்க. எதுவும் சொல்லியே கேட்டு ஜாலியா. அப்படியே நான் இவ்வளவு நேரம் எமோஜி போட்டீங்க அக்ரெசிவா பிரகாஷ் ப்ரோக்கு எல்லாத்துக்குமே வந்து எஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இல்ல பிரகாஷ் ப்ரோ பேசுறதுக்கு முன்னாடி நீங்க போட்டு இல்ல பிரகாஷ் ப்ரோ பேசும்போதுதான் போட்டிருப்பேன். சரி விடுங்க, நான் கூட ஏதோ சொல்ல வராருன்னு நினைச்சேன். சொல்ல வரீங்களா ப்ரோ? யாரு ப்ரோ? இல்ல இவர் சுமார் ப்ரோ கொட்டுவன் சொல்ல வராரான்றாரு. கொட்டுறது இல்ல ப்ரோ. இப்ப நம்ம இந்த கை வச்சுன்னு வந்துட்டு தலைவர் வாழ்க வாழ்கன்னு இப்படி தூக்குவோம்ல, அந்த மாதிரி கை மூடின்னு தானே தூக்குவோம். அது வந்து அந்த ஒரு இதுலதான் கிடைக்குது நம்மளுக்கு, அப்படி கை மூடி அதனால. சுகுமார் நாங்கள் லெஃப்ட்லயும் ரைட்லயும் அது வேணா, நீங்க தம்ஸ் அப் 100% கொடுங்க போதும், அறிமுகப்படுத்த வேண்டும். சில டைம் வந்து எனக்கு வந்து இவர் எமோஜி போடுறப்போ அவர் தம்ப்நெயில் அவரோட இது ஃபேஸ் காமிக்காம அந்த இடத்துல எமோஜி அப்படியே ஸ்டக் ஆகி நிற்கும் பேக் டு பேக் போடும் போது. வினோத் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, கை தூக்கி இருக்கீங்க, நான் விடாம இருச்சியா? அவரு வந்துட்டு திரும்பவே போயிட்டாரு பரணி ப்ரோ. அப்டேட் சொல்லியாச்சு, அவரோட டவுட் எல்லாம் கேட்டும் போயிட்டாரு. அப்படியா? சரி ஓகே ஓகே. அப்டேட் எல்லாம் சொல்லிட்டீங்களா? யார் சொன்னா? பிரகாஷ்னாவா நீங்களா? பிரகாஷ் ப்ரோ தான் சொன்னாரு. எஸ்கே 50 நாள் தொட்டுருச்சுன்னு அதுல இருந்து ஆரம்பிச்சாரு. சூப்பர்ண்ணா பிரகாஷ்ண்ணா, நைஸ் நைஸ். ஜீப்ரா படம் பார்த்தேன் இன்னைக்கு. எனக்கு எப்படி இருந்தது? நிறைய லாஜிக் லூப் ஹோல்ஸ் இருந்துச்சு. ஆனா அங்க எங்க என்கேஜும் பண்ணியிருந்தாங்க. பெரிதா படம் பாக்குறப்போ அந்த இது நம்மள மறக்கடிக்கிற மாதிரி என்கேஜ்டா வச்சிருந்தாங்க லாஜிக் லூப் ஹோல்ஸ. ஆனா ஒரே ஒரு சீனு அது எதுக்குடா வச்சிங்கன்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த ஒரு சீனை அப்படியே என்ன மூட் அவுட் பண்ணிருச்சு. அந்த பர்வர்ட் சீனு அது எதுக்குதான் வச்சாங்க, ஏன் இப்படி வைக்கணும், அதுதான் எனக்கு புரியல. இன்னுமா இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வைப்பீங்கன்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. பார்த்தேன் அந்த படத்தை. அந்த ஒரு காமெடி ஆக்டர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் என்ன மாவீரன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, என்ன சொல்லுங்க? இல்ல அவரோ கிளாமரா தான் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கிளாமரா இல்ல, அந்த சீனா நான் சொல்றேன் ப்ரோ. என்ன பரணி, துல்கர் சல்மான் திரும்ப ஒரு மலையாளத்துல ஒரு பயங்கரமான படம் பண்றாரு உங்களுக்கு. ரொம்ப காலம் கழிச்சு துல்கர் சல்மான், விஜய் சூர்யா, பிரியங்கா மோகன் எல்லாம் பண்றாங்க. அபிஷியலா வந்துட்டானா? கிட்டத்தட்ட அபிஷியல் வந்துருச்சே. கிட்டத்தட்ட ஜேக் பெஜாய்ஸா வந்து மியூசிக் டேரக்டரா இருப்பாரு போல இருக்கு. துல்கர் சல்மான் வந்து மலையாளத்துல ஒரு ரொம்ப காலம் கழிச்சு, அதாவது கிங் ஆஃப் கொத்தாக்கு அப்புறம் வராரா பெரிய தன் டேரக்ட் மலையாள படத்துக்கு. அது இந்த முறைக்கு வரும்போது விஜய் சூர்யா வேற கூட்டிட்டு வராரு. நீங்க எதுல இருந்து நியூஸ் சொல்றீங்கன்னு எனக்கு சீரியஸா தெரியல. பட் நடந்தா நல்லாதான் இருக்கும், பாப்போம். அறிவிப்பு வரும் பாருங்க. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர், வந்தா நல்லதுதான். பிரகாஷ்ண்ணா, இப்ப நீங்க வெள்ளிக்கிழமை 2 படம் தான் போறீங்களா? 2 படம் அவ்வளவுதான். 1 விடுதலை 2 வெற்றிமாறன் பிளஸ் சூரிக்காக போறேன். ஜெயசேவியரா பிடிக்கனாலும் இந்த படம் நான் வந்து பாக்குறதுக்கான ஃபேக்டருங்கிறது வெற்றிமாறன் பிளஸ் சூரி. 2வது முஃபாசா, லைன் கிங் பார்த்தது பிடிச்சி, தமிழ் டப்பிங் பிடிச்சிச்சு. சிங்கம்புலி ரோபசங்கர் அந்த காமெடிலாம் பயங்கரமா பிடிக்கும். அதுக்காக இந்த படம் பண்ண, வேற எதுவும் பாக்குறதுக்குலாம் வந்து ஆர்வம் இல்லை. பிரகாஷ்ண்ணா, நாளைக்கு மத்தியானம் நீங்க வந்து ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணிக்கங்க. நான் ரைஃபிள் கிளப் நல்லா இருந்துச்சுன்னா சொல்றேன், போயிட்டு வாங்க.
அது திருச்சியில ரிலீஸ் ஆயிருக்கா என்ன? ரிலீஸே ஆகலையா? நடிக்காதீங்க, அங்க ரிலீஸ் ஆயிருக்கு. இருங்க இருங்க ஒரு எல்லாரும் நிமிஷம் லைன்ல சொல்லுவாங்க. இருங்க, பார்த்துட்டு வரேன். இருக்குண்ணா, இருங்க வரேன். இல்ல இருக்குண்ணா, நான் சொல்றேன், பார்த்துட்டு தான் சொல்றேன். சரி ரைட்டு, பார்த்துட்டு சொல்லுங்க, நீங்க படம் பார்த்துட்டு சொல்லுங்க. இருங்க வரேன் அப்படியே. ஏங்க திருச்சியில் ஆமா ரிலீஸ் ஆயிருக்கு ரைட்லி கிளப். கரெக்டா வந்து 250 ஷோ போட்டிருக்காங்க, பரவாயில்ல. ஆமா ஆமா, சரி நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க, நல்ல தியேட்டர்ல தான் போட்டிருக்காங்க, நல்ல ஸ்கிரீன் தான், அது சூப்பரா இருக்கும், ஸ்டுடியோ ஸ்கிரீன். கண்டிப்பா கண்டிப்பா பார்த்துட்டு சொல்றேன். சப்டைட்டில் இருக்கான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோ. ஓகே, அது நமக்கு பிரச்சனை இல்லை, அங்கே போட்டுருவாங்க. அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு இந்த தேட்டர்ல பார்க்குறப்போ வந்து ஸ்டூடியோவில் பார்க்குறப்போ சப்டைட்டில் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும் படம். மை காட், நான் இப்போ ஒரு தியேட்டர்ல புக் பண்ணேன், ஆனா அந்த ஷோ டைமே இப்ப காணோம். அவ்வளவுதான், நீங்க புக் பண்ணீங்கன்னா தூக்கிட்டாங்க. 30 ஷோ புக் பண்ணேன்னா இப்ப அந்த ஷோவே காணோம். நான் பிஆர்ல டேய் என்னடா பண்றீங்க? அடிக்கடி மயில் குட்டி போட்டுச்சா இல்லையான்னு பாக்குற மாதிரி போய் பார்த்துட்டே இருப்பீங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ, இவருக்காக நான் போய் பார்த்தேன் ப்ரோ. நான் அவரோட சிட்டி செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து திருச்சி செலக்ட் பண்ணிட்டு பார்த்தேன். மறுபடியும் சரின்னு சொல்லி அந்த படத்துல தானே இருப்போம். அப்ப நான் மறுபடியும் கொச்சி செலக்ட் பண்ணும்போது ரேண்டமா அப்படியே வந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் இந்த பிவிஆர் தான் இருக்கும். அப்ப பார்த்தப்ப சொல்றேன். வினோத் ப்ரோ ஏதோ சொல்ல, நீங்க சொல்லிருங்க. பரணி ப்ரோ, உங்க ஊர்ல புக்கிங் ஓபன் பண்ணிட்டாங்களா? கேட்டு பார்க்க ஷோல எவ்வளவு டிக்கெட் ரேட்டு டைம்லாம் விடாமுயற்சியா ஃபேன்ஸ் ஷோ தான் ப்ரோ ஓபன் பண்ணிருப்பாங்க. ஃபேன்ஸ் டிக்கெட் தான் ஓபன் பண்ணிருப்பாங்க. நார்மல் புக்கிங்ஸ் எதுவும் ஓபன் பண்ணல. விசாரிச்சு பாத்தீங்களான்னு கேட்டேன். ஷோ எத்தனை மணிக்கு? ஷோவா 4 மணிக்கு தான். கன்ஃபார்மா ப்ரோ? கன்ஃபார்ம் ஆச்சா? ஓபன் பண்ணிட்டாங்க. நானும் அந்த அன்னைக்கு 2 படம் பார்த்துருவேன், விடுதலை 2, லயன் கிங். ஓகே, சத்தத்தை காணாங்க. ஒருத்தர் வந்து நம்ம ஸ்மார்ட் ஸ்டாரை வந்து தளபதி 69 அப்டேட் எதுவும் இருக்கான்னு கேட்டிருக்கிறாரு. அது எதுவுமே இப்போதைக்கு இல்லை, ஒரு தகவலும் கிடைக்கல, கிடைச்சா சொல்றேன்னு சொல்லியிருந்தோம். அடுத்து வந்து வினோத்தோட அடுத்த படம்ங்கிறது விஜய் சேதுபதி கூட கமலஹாசன் கூட கேட்டிருக்காரு. கமலஹாசன் படம் ஆல்மோஸ்ட் டிராப்டு, அவ்வளவுதான், அது இனிமேல் எதிர்பார்க்காதீங்க. அடுத்து வர படம் வந்து தனுஷ் படமா இருக்கும். தனுஷ் கூட படம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி படம் பண்ணுவார் வினோத். பிரகாஷ் ப்ரோ, அந்த மார்க் ஆண்டனி ஆர்ஜிக்கு அத்த படம் பிரம்மாண்டம், நீங்க யாருக்கு லைட் எடுத்து கொடுங்க. ஏன் ஃபர்ஸ்ட் இப்ப இந்த படத்தை பாருங்க, என்ன ஏப்ரல் மாசம் இதோட ரிலீஸ், இதுக்கப்புறம் அதை பேசணும். ஏற்கனவே ஒரு ஹிண்ட் கொடுத்து அதுவே விளங்காம போயிருச்சு, அதனால ஹிண்டே வேணாம், ஒண்ணு வேணாம், நடக்கிறப்ப நடக்கட்டும். சரி, எஸ்ஜே சூர்யா இருக்காரா ஜிபியூல? அதை மட்டும் சொல்லுங்க. இல்லை இல்லை இல்லை. பிரகாஷ் ப்ரோ, அட்லி சல்மான் கான் கமல் அது கன்ஃபார்ம்டா? அட்லி சல்மான் கான் கன்ஃபார்ம். இன்னொரு ஹீரோவா பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க, கமல்ஹாசன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, இன்னொரு பெரிய ஹீரோட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, தெலுங்குல ஒரு பெரிய ஹீரோட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அது ஒரு கேஸ்டிங் அடிப்படையில் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமா தயாராகிட்டு இருக்கு. எதுவுமே ஆனா 100% உறுதிப்படுத்தப்படலை. 100% உறுதிப்படுத்தப்பட்டா மட்டும்தான் அது தகவலா வெளியே வரும். எந்த படம் தெரிஞ்சது அப்போ? சுத்தமா தெரியல. அடிக்கடி கேப் விடாதீங்க, யாராவது கேப் விட்டீங்கன்னா எனக்கு மட்டும் தான் கேட்கலையா இல்ல பக் ஆயிடுச்சாங்கிற டவுட்டாவே வந்துருது வேற. சரி பிரகாஷ் ப்ரோ, நான் பேசுறேன். இப்போ வீரன் கரெக்டா வந்துருமா ப்ரோ? 24 என்ன கேக்குறீங்க? விக்ரம் படம் 24 கூட 2 படம் வருது, அந்த டேட்டுக்கு படம் வந்துருமான்னு கேட்டல, தள்ளி போகுமா பிப்ரவரி மாசம்? சொல்லுங்க பரணி. இல்ல சாரி, நடுவுல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ். ஆனாதான் ஆக்சுவலா வந்து என்ன சொல்ல வந்தேன். வினோத் ப்ரோ, எனக்கு வந்து இங்க வந்து பெருசா யாரையுமே தெரியாது ப்ரோ. அதனால ஃபேன் ஷோ, இந்த ஃபேன்ஸ் அது வந்து இந்த டிஎல்ல நமக்கு நம்பர் பார்த்தாதான் உண்டே தவிர பெருசா எனக்கு யாரையுமே தெரியாது.
முன்னாடி எல்லாம் வந்து விஜய் ஃபிலிம்ஸ் அந்த 4 மணிக்கு ஃபேன் ஷோ போடுவாங்க, அப்பெல்லாம் போயிருக்கேன். ஒரே ஒரு தியேட்டர்ல மட்டும் அங்க இது பண்ணி போயிருக்கேன். இப்போ வந்துட்டு எல்லா புக்கிங்கும் ஓப்பன் ஆகுது, 4 AM டைரக்டா வந்துருது. ஸோ அதனால வந்துட்டு டைரக்டா தியேட்டர்ல போயிட்டு புக்கிங் இது பண்றது தான். எனக்கு பெருசா யாரையும் தெரியாது, அதனால தான் அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். ஓகே, இன்னொருத்தர் இந்த டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு ஆப் இருக்கான், ஜொமேட்டோ லான்ச் பண்ணிட்டு இருக்கானா. அதுல 2 டிக்கெட் புக் பண்ணோம்னா 100 ரூபா வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்குதான். ஆமா ஆமா ரெகுலரா பண்ணுதான், அதை வேணா ட்ரை பண்ணி பாருங்கிறாரு. யாராவது ட்ரை பண்ணி பாக்குறதா இருந்தா ஸ்பேஸ் உள்ளவங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ட்ரை பண்ணீங்களா பரணி? நான் 2 பேர் எப்படின்னா, நான் ஒரு ஆள் தானே இருக்கேன். ஓ என் கூட யாராவது வரதுன்னா பிரகாஷ் ப்ரோ, அந்த படத்துக்கு 200 ரூபா கொடுத்தாங்க ப்ரோ கேஷ்பேக் புஷ்பா 2க்கு. இல்லைன்னா இப்படி வேணா பண்ணலாம். 2 டிக்கெட் நானே எனக்கு பக்கத்துல இருக்கிற டிக்கெட்டையும் சேர்த்து புக் பண்ணிட்டு கேஷ்பேக் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இது பண்ணிக்கலாம். ஒரு டிக்கெட் காசு கம்மியா தான் இருக்கும். 200 ரூபாய்க்கு புக் பண்ணது 150 ரூபா தான் இல்லைங்க, வரும். ஏங்க ஒரு டிக்கெட் புக் பண்ணா உங்களுக்கு வந்து 150 ரூபாயா, 2 டிக்கெட் புக் பண்ணா 300 ரூபாயா, சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் கனெக்ட் பண்ணா அது ஒரு 50 ரூபா, அதுல ஒரு 100 ரூபா ஆஃபர் ஒரு கொடுப்பானா. டிக்கெட் 300 ரூபாய் வைக்கிறேன். 200 ரூபா 250 ரூபா போகும்னா சரி, 250 ரூபா 2 டிக்கெட் 500 ரூபா ஆச்சு. 500 ரூபாய்க்கு நீங்க புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபா ஆஃபர் தருவான். 400 ரூபா செலவா வச்சு இல்ல, நீங்க 250 ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட்டே பார்த்துட்டு போயிடலாமே. ஏதோ பார்த்தேன் நான் 2 டிக்கெட் யாரோ 150 ரூபாய்க்கோ 160 ரூபாய்க்கோ அந்த ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் போட்டு இது பண்ணியிருந்தாங்க. அது தெரியல. பரணி ப்ரோ புஷ்பா காட்சி ப்ரோ, என் ஃப்ரெண்டு போனா 2 டிக்கெட் 130 ரூபாய்க்கு போனான். பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல அந்த மாதிரி இருக்குதுண்ணா. சரி வினோத், பயங்கரமா சவுண்ட் வருது. இல்ல நிப்பாட்டிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சவுண்ட் வருது, நீங்க வண்டி வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நீங்க நிப்பாட்டிடுங்க. அடுத்து நம்ம பேசிடுவோம். இன்னைக்கு ஏதோ டாபிக் இல்லையா ப்ரோ? இன்னைக்கா அந்த இது என்ன டாபிக் யோசிச்சு வச்சா மறந்துட்டேன். சரி நீங்களே சொல்லுங்க. 2024 குணச்சித்திர நடிகர்கள் பார்த்துட்டோமா? அந்த டாபிக் சிறந்த குணச்சித்திர நடிகர்கள் யார், சைடு ஆக்டர்ல பெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டோமா? இல்ல பார்க்கல. இது வந்து விடுதலை 2க்கு அப்புறம் வச்சுக்கிறாங்க கூட. இல்ல அது அப்புறம் பாத்துக்கலாம். நான் விடுதலை 2க்கு அப்புறம் இன்னொரு விஷயம், நான் தான் டேட் மாத்தி புக் பண்ணிட்டேன், அதனாலதான். ஓகே பரவாயில்ல. டிக்கெட் கேன்சல் பண்ணணும். நான் வெள்ளிக்கிழமைக்கு புக் பண்ணிட்டேன். ஆக்சுவலா கிணறுல சொத்த காணோம். கிணறு காணுங்க. இல்ல நீங்க பண்ணது சொத்த காண காமெடி தான் ஞாபகம் வருது. எத்தனடா தேடுற அப்படின்னு அடுத்த நாள்ல. ஐயோ சரி ஓகே பரவாயில்ல, பாத்துக்கலாம். எப்படினாலும் காலைல பார்த்து சொல்றேன். இன்னொரு படம் இது நேத்து சொல்லிட்டு இருந்தீங்களா, இந்த கேரி ஆன், அது ஃபுல்லா பார்க்கல, பட் ஆல்மோஸ்ட் பார்த்துருக்கேன். என்ன ஒரு லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் இருக்கு. மாவீரன் ப்ரோ, நீங்க அந்த படம் பார்த்துட்டீங்களா? இன்னைக்கு ஆக்சுவலா அதான் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன், பார்க்கலாம்னு போனேன். அப்புறம் சூக்ஷ்மதர்ஷினி பாருங்க பரவாயில்ல, அது ஓடிடில வரப்போ வரட்டும் ஒருத்தர் சொன்னாரு. அதனால சரி நான் சூக்ஷ்மதர்ஷினியை பார்த்தேன். எது ஓடிடில வரப்போ வரட்டும்? அது எப்படி தமிழ்ல விடுவாங்க, தமிழ்லயே பாத்துக்கலாம் சூக்ஷ்மதர்ஷினி. இல்ல நீங்க மலையாளம்லயே பாருங்க அப்படின்னாரு. அதனால நான் சூக்ஷ்மதர்ஷினி மலையாளம்லயே பார்த்தேன். ஓகே ஓகே ஓகே. இல்ல நான் கேரி ஆன் பார்த்தேன் நேத்து. வந்து விஷால் ப்ரோ வந்து அவ்வளவு ஹைப் பண்ணாரு, ஆனா எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல. ஆனா ஒரு சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மேக்கிங் வைஸ். அது நான் மேபி வந்து அதை ட்வீட் பண்ணுவேன், அந்த அந்த கிளிப்பிங்ஸ். ஆனா அது ஸ்பாய்லரா இருக்குமேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் அது மேக்கிங்கா அது எப்படா பண்ணீங்க அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த சீன் செம்மையா இருந்துச்சு. ஒரு ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் இருக்கும் அந்த சீன். சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. பட் ஆனா வந்து கதையா பாக்குறப்போ இதுலயுமே எனக்கு வந்து நிறைய லாஜிக் லூப் ஹோல்ஸ் இருக்கு, லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏர்போர்ட்ல இவ்வளோ சம்பவம் நடக்குமாடா, இப்படி எல்லாமாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே பார்ப்போம், நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. அது எனக்கு மட்டும்தான் பெருசா இதாகலையான்னு தெரியல. இல்லை நான் லாஸ்ட் இன்னும் 30 மினிட்ஸ் நான் பார்க்கல, ஸோ அதனால ஃபுல்லா நான் இன்னும் கன்க்ளூட் பண்ணல. பட் பார்த்த வரைக்கும் சொல்றேன். பேனிக் ரூம்னு ஒரு படம் இருக்கும், அது பாத்துருக்கீங்களா? முன்னாடிதான் சன் டிவி கேடிவில அடிக்கடி போடுவாங்க, பயங்கரமா இருக்கும் அந்த படம். பேனிக் ரூமா? ஆமா, ஒரு படம் ஃபுல்லா ஒரு வீட்டுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி, ஒரு நாள் ராத்திரில நடக்கிற மாதிரி கதை. 3 திருடங்க வருவாங்க, நல்லா இருக்கும் அந்த படம். இன்னைக்கு மறுபடியும் பார்த்தேன் அந்த படம். அதான்
ரொம்ப ஒரு வாட்டி மென்ஷன் பண்ணலாம். நிறைய பேர் அந்த படத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் பார்க்காம இருப்பீங்க. பயங்கரமான படம் அது, பாருங்க. அது சொல்லணும். நான் பார்த்தது இல்லையே. ப்ரோ பிளாக் மாதிரி ஏதாவது ஹாலிவுட் மூவி இருந்தா சொல்லுங்க bro. தமிழ் டப்ல. தமிழ் டபுள்யா? யாராவது இருந்தா தெரியலையே எனக்கு அந்த அளவுக்கு. ஜீவாவோட பிளாக் படம் மாதிரியா? ஆமா ஆமா அதான் சொல்றேன். ஆமா ப்ரோ ஆமா. கோஹரன்ஸ் விவரியம் நினைச்சு நீங்க பிளாக் ரீமேக் தான் ப்ரோ. இந்த காமெடி நான் பண்ணலான்னு யோசிச்சுட்டு சரி வேணா ரொம்ப கிரிஞ்சா இருக்குன்னு நான் நிப்பாட்டிக்கிட்டேன். சுமார் ப்ரோ முட்டிக்கிட்டாரு. பிளாக் படம் மாதிரி சொல்லுங்கன்னா அதே படத்தையே சொல்றாரு சுமார்னா. ஏன் எல்லா இடத்துலயும் அட போங்கடா. ஏன் பாரு நீ டென்ஷனாவே இருக்க? ஸ்பீக்கர் இருக்கா? இல்லண்ணா அது 10 மணி ஷோ எங்கேயுமே இல்ல. ரயில்வே கிளப் 10 மணிக்கு போலான்னு பார்த்தா முடியல. ஒரு டார்க் மேட்டர்னு ஒரு சீரிஸ் இருக்குதுல்ல, அது பாத்திருக்கீங்களா? டார்க் மேட்டர் கிட்டத்தட்ட அந்த டார்க் மேட்டர்னு ஒரு சீரிஸ் இருக்கு. தமிழ் டப்பிங் இல்ல, பட் என்னன்னா இங்கிலீஷ்லயே டப்பிங் நல்லா இருக்கும். சீரிஸ் சூப்பரா இருக்கும். பல விஷுவல்ஸ் பிரமிப்பா இருக்கும். அந்த கான்செப்டே ரொம்ப பிரமிப்பா இருக்கும். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வர சீன்ஸ் தான் வந்து இதுல பிளாக்ல வர பெரும்பாலான சீன் மாதிரி தெரியும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா பிளாக் நிறைய வந்து ஒற்றுமை இருக்கும். சுகுமார் நான் கேக்குதாண்ணா? பிரகாஷ் ப்ரோ பேசிட்டு இருந்தாரு. சுகுமார் ப்ரோ கேக்குதா? சுகுமார்னா ப்ரோ பேசுறாரா? எங்களுக்கு கேக்குது. பிரகாஷ் ப்ரோ பேசல. சுகுமார்னா கேக்குதா? கேக்குது கேக்குது இப்பதான் கேக்குது. பிரகாஷ் ப்ரோ பேசினாரு கேக்குதா? பிரகாஷ் ப்ரோ வந்து மைக் மட்டும் ஆடிட்டே இருக்கு. இல்ல எனக்கு மியூட்ல காமிக்குது மைக்கு. ஐயோ பிரகாஷ் ப்ரோ பேசுறாரா இன்னொரு வாட்டி? நான் அதனாலதான் கேட்டேன். ஏன்னா பரணிக்குதான் சிரமம் அவரு பேசலன்னா. ஆமாண்ணா திரும்பியும் வந்து போடுறதால வந்து நான் பேசவே இல்லைங்க, மைக் ஆஃப்ல தான் வச்சிருக்கேன். நீங்க திடீர்னு பேசாம இருந்தீங்கன்னா பேசுற போது அது ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ண. நடுவுல நான் பேசுறது கேட்கல அவருக்கு, அதனால மைக் ஆஃப்ல வச்சிருக்கேன். சைடுல போயிருக்காரா இல்ல? சூப்பர். பிரகாஷ் நான் பேசினாருண்ணா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஆனா உங்களுக்கு கேட்கல. நீங்க வேணா போயிட்டு ரிட்டர்ன் வாங்க. பேசலையே. இப்ப கூட பேசினாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினாருண்ணா. இப்ப பேச சொல்லு பிரகாஷ். நான் பேசுங்கண்ணா. ஏங்க நான் எப்ப பேசினா அவர் கேட்காது. அவர் வெளியே போனா கேட்கும். டெய்லியும் வந்து வில்லன் படத்துல வந்து அந்த கருணாஸ் இப்ப சிரிச்சாம் பாரு, இப்ப கையாட்டுறான் பாருங்கிற மாதிரிதான் இவர் சொல்லுவாரு. இவர் கேட்க மாட்டாரு. அத வெளியே போயிட்டு திரும்ப வந்தாதான் அவர் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. சுமார் நான் உங்களை வெளியே போயிட்டு வாங்கன்னு சொல்றாரு. எதுக்கு? இல்ல கேரளால டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்களா, அது மாதிரி பரணி சொல்லாம விட்டு அப்படின்னு சந்தோஷம். ஏன்னா கேரளால ராகுல் காந்தி பேசும்போது ஒருத்தர் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவார் தெரியுமா? அது கரெக்டா தான் சொல்லுவாரு. அது மாதிரி நீங்க சொல்லாம போனீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். அதை விட எனக்கு நாயகன் படத்துல அந்த அவரு டப் பண்ணி சொல்லிட்டே இருப்பார்ல, இவருக்கே எல்லாமே புரியாதா, உனக்கே புரியுதே, அப்புறம் ஏன் ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேறுன்னு தோணும். எனக்கு சீரியஸான சீன்ல கூட சிரிப்பா ஒரு அந்த படம் பார்க்கும்போது அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ற சீன்ல. சரி பிரகாஷ், நீங்க அந்த ஒரு லிஸ்ட் ஒன்று சொல்றேன் 2025ல ரொம்ப எதிர்பார்க்குற படம் லிஸ்ட் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்க. அதை ட்வீட்டா பண்றேன். நீங்க எப்ப நான் பண்ணுவீங்க? 25 கிறிஸ்துமஸ் அன்னைக்குதான் வேல்பாரி முடிக்கலாம்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன். வேல்பாரியோட கடைசி நாள் 25 கிறிஸ்துமஸ் அன்னைக்கு முடிக்கலாம்னு ஒரு ஐடியா. அதனால வேல்பாரி முடிச்ச உடனே அதை ட்வீட்டா பண்ணிடுவோம், அதை வச்சு பேசுவோம்.
ஆக்சுவலா நெறைய படம் வருது. விடாமுயற்சி, SK23, குட் பேட் அக்லி, சூர்யா படம், கார்த்திக் சுப்புராஜ் படம் வருது, கூலி, தக் லைஃப், தளபதியோட 69th ஃபிலிம் வருது, சுகுமார் ப்ரோ ஈரதீர்ப்பு, காட்டுதா உங்களுக்கு? விடுமுறை. அசட் கொடுத்துட்டேன். இன்னைக்கு தான் முதல்ல காமிச்சு நெறைய பர்னி நெறைய கண்டினியூ படம் பண்ணுங்க. வருது. அதனால வந்து ஒரு மாதிரி கியூரியஸா இருக்கு. பிரகாஷ் ப்ரோ வேல்பாரி முடிச்சுட்டு கடல் புறாவா நியூ இயர்ல இருந்து? பிரகாஷ் ப்ரோ இந்த வேல்பாரி முடிச்சுட்டா குற்ற பரம்பரை சொல்றாங்களா, அது படிச்சிருக்கீங்களா? அப்ப அதெல்லாம் சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து வேற ஒரு மாதிரி போகும். அதெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம இதில் வந்து சில வேர்டைங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணால் ரொம்ப சிக்கலாக போயிடும். அதை நம்ம பண்ண முடியாது. இல்ல பிரகாஷ்ண்ணா, இன்னைக்கு கூட சுகுமார் ப்ரோ கேட்டாரு அடுத்து கடல் புறா சொல்ல வைக்கலான்னு. நான் வேணான்னு சொல்லிட்டேன். அந்த இதுக்காகவும் அவர் அத்தனை எல்லா பேர் வேலையும் பண்ணுவார். அடிச்சுக்கிட்டாங்க இல்லையா, அவர் அதுக்கு தான் கேட்டேன். அப்படிதான் பாலாவும் அவரும் அடிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் யாருமே பண்ணலை. இப்போ அதை வந்து சசிகுமார் வந்து வெப் சீரிஸாக பண்ண போறாரு போல இருக்கு. என்னெல்லாம் கேட்டால் கடல் புறாலாம் குற்றப்புறம்பு எடுக்கலாம் கண்டிப்பாக. எடுக்கிறாங்கல்ல, பார்ப்போம், எடுத்து வரட்டும். குற்ற பரம்பரை என்ன கான்செப்ட் ப்ரோ? இல்லை வேணாம், விட்டுருங்க. அது ஒரு கான்செப்ட். நீங்கள் விளக்கம் கேட்டால் அப்புறம் அதையும் சொல்லுவீங்க. இல்ல இல்ல எதுவுமே வேணாம், இப்படி விட்டுருவோம். ப்ரோ கான்செப்ட் ஆச்சு சொல்லுங்க ப்ரோ. ஒன்லைன் மட்டும் சொல்லுங்கண்ணா, சும்மா ஒன்லைன் சொல்லுங்க ப்ரோ. சினாப்சிஸ். இது வந்து மதுரை அந்த சைடு நடக்கிற மாதிரி கதை தானே ப்ரோ? குற்ற பரம்பரையில ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லைங்க, அதுதாங்க சொல்றாங்க. அதுதான் என்னன்னு கேக்குறோம் ப்ரோ. அதுதான் டைட்டிலே சொல்றீங்க, திரும்பி புரியுற மாதிரி சொல்லுங்க ப்ரோ. இல்ல வேணாம், நீங்க அப்படியே கைதா சொல்லுவீங்க அப்படியே. இல்ல ஒன்னே மட்டும் சொல்லிக்கிறேன். பரணிக்கு இந்த குற்ற பரம்பரை எழுதுன யாருன்னு தெரியுமில்ல? தெரியாது, சொல்லுங்க. பரணிக்கு மட்டும் சொல்லுங்க, வேற யாரும் சொல்லக்கூடாது. எனக்கே தெரியாது. அடப்பாவத்தை. நம்ம வீட்டு பிள்ளை படம் இருக்குல்ல, சிவகார்த்திகேயன் படம். நம்ம வீட்டு பிள்ளை எங்க சொல்றீங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாது அண்ணா. அதெல்லாம் சொன்ன பரணிக்கு எது புரியுமோ அது படம் சொல்லணும். வீம்பு பண்றியா நீ, வீம்பு. அதுவும் என்கிட்டயே அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்லுமே சிவகார்த்திகேயன், அது என்ன கேரக்டர்? வீம்பு பண்றியாவா? நான் இருங்க நான் வேற மாதிரி வரேன். மதியான கூட்டம் வில்லனா ப்ரோ? இருங்க அந்த படத்துல நடிச்சவரா? ஆமாங்க, நம்ம வீட்டு பிள்ளைல பெரியப்பாவா வருவார்ல, பெரியப்பா உன்னை வைக்கிறேன்டா பெரிய ஆப்பா. பாரதி ராஜா தானே அவரு? கரெக்ட். பாரதி ராஜாவா? பாரதி ராஜாவா? ஐயோ ராமமூர்த்தியா? ஐயோ பாரதி ராஜா இல்லையா? அவரா ப்ரோ ரைட்டர் அதுக்கு? ஓகே. கொஞ்சம் வில்லன் ரோல்ஸ் எல்லாம் கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தாரு அவரா? அதான் அந்த இளந்தாரி பையனா எப்படி இருக்கும்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அப்படி அந்த டைலாக் சொல்லிருக்கணும். சுகுமார் ப்ரோனா சொல்லிருப்பாரு அந்த டைலாக. அதான் அவரு புக்குக்காக இத்தனை பேர் அடிச்சுக்கிறாங்கன்னா இப்பதான் ஆர்வம் அதிகமாகுது. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா இது வந்து நிறைய பேர் சொன்னாங்க. இந்த நிறைய இடத்துல இந்த புக்கு பத்தி பேசி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த இன்டர்வியூஸ்ல இந்த சில டைரக்டர்ஸ் சொல்லி அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அதுல இருக்கிற போஸ்டர் இப்பதான் பாத்துட்டு வரேன். போஸ்டர் 6 பேக் வச்சு ஒரு மாதிரி மாசா இருக்கேனா அந்த கேரக்டர். நீங்க படிச்சிட்டீங்களா அந்த பின்னாடி நாய்ஸ் கேட்கும். நான் மைக் ஆன் தம்பி கத்திட்டு நீங்க பேசுங்க. சரி, ஓகே. குற்ற பரம்பரை கேம் சேஞ்சரை பத்தி ஏதாவது இன்சைட் ரிப்போர்ட்ஸ் ப்ரோ? இப்ப அவரு மைக் ஆன் பண்ணா பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கும்ன்றதுனால அமைதியா இருக்காரு. கேம் சேஞ்சரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்சைட் ரிப்போர்ட்ஸ் எனக்கு எதுவும் தெரியல. பட் படத்தை நம்பும், என்ன பண்றது, வேற வழி. அப்படிதான் இருக்கு மைண்ட் செட். படம் நல்லா இருக்கு. அதான் இன்சைட் ரிப்போர்ட். சுகுமார்ண்ணா, இது வரைக்கும் எந்த இன்சைட் ரிப்போர்ட்டர் எங்க படம் மொக்கன்னு சொல்லியிருக்காங்க? அப்படியாவது இருக்கா? இல்ல ப்ரோ, ரொம்ப சில பேர் வந்து அந்த மாதிரி வந்து க்ளோஸ்டா வரும் நமக்கு வந்து. இல்ல கேள்விப்பட்டது வரையும் படம் வந்து நல்லாதான் இருக்கு. நான் இது வரையும் வந்து ரொம்ப அந்த படத்துக்கு ரொம்ப தெரிஞ்ச சர்க்கிள்ல வந்து விசாரிச்சதுல படம் நல்லா இருக்கு. வணங்கானுக்கு ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் வருமா ப்ரோ ட்ரெய்லர் மாதிரி, இல்ல டீசரோட அவ்வளவுதானா?
ரிலீஸ் வரும் ட்ரெய்லர் வரும்னு வரும் நினைக்கிறேன். வரும் வரும். வணங்கான் பொங்கல் தான் ரிலீஸ் ஆகுதானா? கன்ஃபார்ம். அவங்கதான் டேட்டே போட்டாங்க, அப்புறம் மறுபடியும் கேக்குறீங்க? இல்ல தள்ளி போகுது அந்த மாதிரி ஏதாவது சான்ஸே இல்ல. விடாம ரெடி ஆயிட்டாங்க. தாரட்டப்பட்டக்கு அப்புறம் திரும்ப அவர் பொங்கலுக்கு வராரு பாலா படம். அன்னைக்கு எஸ்கே படமும் ரிலீஸ் ஆச்சு. பாலாவே சொல்லிட்டாரு. பாலா சொல்லியாச்சு பரணி, பொங்கலுக்கு தான் வராங்கன்னு. அப்படியா? சூப்பர் சூப்பர். நான் காலையிலே போன் பண்ணனே. என்ன சொன்னாரு? நான் பாலாக்கு போன் பண்ணேன். நினைச்சேன் ட்ரெண்ட் செட்டர் பாலான்னு தானே தெரியும், விடுங்க. துல்கர் சல்மான், எஸ்ஜே சூர்யா, பெப்பே, பிரியங்கா மோகன், ஆர்ஜிஎக்ஸ் டைரக்டர் நஹாஸ் இதியத், புது ஃபிலிம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இந்த அண்டர் ரேட்டட் ஓவர் ரேட்டட் பேசணும்ல, எனக்கு போன வருஷம் ஆர்டிஎக்ஸ் தான் எனக்கு ஓவர் ரேட்டடா பட்டுச்சு. இந்த படத்துக்கு இவ்வளவு பில்டப் பண்றது? தமிழ் films பத்தி மட்டும் தானங்க பேசணும். நான் போன வருஷத்தை சொல்றேன். எனக்கு நேத்து நைட்டு தூங்க போறப்பதான் ஒரு இது வந்துச்சு. இது பிரகாஷ் நீங்க வந்து பெஸ்ட் டைலாக்னு கேட்டு நம்மளாம் ஒரு இது சொல்லிட்டு இருந்தோம்ல. எனக்கு அப்பதான் நேத்து நைட்டு தான் வந்து ஃபீல் ஆச்சு. பெஸ்ட் டைலாக் வந்து இந்த டைலாக் தானே, நான் ஏன் இதை சொல்லாம விட்டுட்டேன்னு சொல்லி. துப்பாக்கிய பிடிங்க சிவா, அதுதாங்க பெஸ்ட் டைலாக். இந்த வருஷத்தோட பெஸ்ட் டைலாக் அதுதாங்க. ஏன் சுமார்ண்ணா ஓகே தானேண்ணா? கரெக்ட் தானேண்ணா? இல்ல, எனக்கு நம்ம கான்ட்ரவர்சியலா அது பண்ணாவே போகலாம். இந்த வருஷம் ஃபுல்லா வந்து சினிமா சம்பந்தப்பட்ட மீம்ஸ், நீங்க குபீர்னு சிரிச்ச மீம்ஸ் எல்லாம் அப்படி ஒரு டாபிக் ஒரு நாளைக்கு வைக்கணும்னு தோணும். அது ரொம்ப யோசிக்கணும் எனக்கு தெரிஞ்சு. இதையே நீ இப்ப சினிமா சம்பந்தப்பட்ட மீம்னா முதல் மீம் முடிச்சு விட்டீங்க போங்க. அதுதான் முடிச்சு விட்டீங்க போக. அந்த இந்த இந்தியன் 2 அந்த குதிரை ஓடுறது, அதுதான் நம்பர் 1ல வரும். அதுக்கு டாப் ரேட்டட். அதுதான் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அது ரீல்ஸாவே இல்ல, அது உண்மை. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போகும். இருங்க பாய். ஆனா அவர் அப்படி சொல்ல மாட்டார்ல அந்த படத்துல. எனக்கு மறந்தே போயிடுச்சு ஆக்சுவலா. அதான் என் கண்ணை வச்சு என் கண்ணையே குத்திட்டீங்கன்னு வரு. அது வந்து தமிழ்நாட்டு, அதாவது கேரளா வெர்ஷன்ல வந்து அவெல்லாம் நம்ம முடிச்சு விட்டீங்க போங்கன்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் அப்படி ட்ரெண்ட் ஆயிடுச்சு. நீங்க வேற, அது மலையாளத்திலேயே ரிலீஸ் ஆகல, சும்மா ஏதாவது சொல்ல வேண்டியது. பிரகாஷ் ப்ரோ, அந்த நம்ம சுகுமார் அண்ணன் சொன்னாங்க கடல் புறா, அது பார்ட் 1 பார்ட் 2 2 புக் இருக்கோ? யார் ஆத்தர்னா? நீங்க கதை சொல்ல வேணாம், டீட்டெயில் கேட்டாங்கன்னா சொல்லுங்க, பயப்படாதீங்க. இல்ல எனக்கு பயமாவே இருக்குங்க. ஏதாவது ஒன்று சொல்லி ஆர்வம் ஆயிடுச்சு, நல்லா இருக்கு நீங்க சொல்லிருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு தெரியும். அதனாலே கொஞ்சம் பயமா இருக்கு. சாண்டில் இல்ல பிரகாஷ், நீங்க ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்கன்னா, உங்களுக்கு வந்து சொல்லக்கூடாது நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா சொல்லாதீங்க. டீடைல்ஸ் கேக்குறாங்கன்னா அது சொல்லுங்க, அவ்வளவுதான். அப்படி கிடையாது, அது கிடையாது. ஒரு 4 பேர் கேட்டப்ப நம்ம மைண்ட் மாறிடும். அதுக்காக தான் சொல்ல வர்றது இல்லை. கடல் புறாங்கிறது சாண்டில்யன் எழுதுனது. அது உண்மையாலே ஒரு ஹிஸ்டாரிக்கல் நாவல், பயங்கரமா இருக்கும். வேள்பாரிக்கு ஈக்குவலா நான் சொல்லலாம். அந்த இதை கிட்டத்தட்ட பயங்கரமா இருக்கும். அது வந்து முழுக்க ஒரு கற்பனை கதை தான். ஒரு கடல்ல வந்து கப்பல்ல நடக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். அதாவது அதுல நிறைய கேரக்டர்ஸ் வரும். ஆமா, கப்பல், பெரும்பாலும் கப்பல்னாலே இன்ட்ரெஸ்ட் ஆயிடுமே ப்ரோ எல்லாருக்குமே. அதுல வந்து பயங்கரமா தொண்டைமான் அந்த அவர்களை பத்தியும் நிறைய இருக்கும். அதை பத்தி எல்லாம் நிறைய இருக்கும் ப்ரோ. கப்பல்னாலே எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் வரும் ப்ரோ. இல்ல, ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப வந்து மலேசியா சிங்கப்பூர் இருக்குல்ல, ஆமா, அத வந்து அப்ப வந்து எப்படி இருந்துச்சு, அந்த காலகட்டத்துல எப்படி இருந்துச்சுங்கிறதுல இந்த கதையில வரும். அப்ப வந்து என்னவா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வரும். அது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் சொன்னோம்னா நிறைய பேர் வந்து சொல்லுங்க. அதே மாதிரி இந்த அகுதை குளம் நம்ம இங்க பேசணும்ல வேள்பாரியில, ஆமா ஆமா, அந்த அகுதை குளம் பத்தியும் கடல் புறால வரும். அது ஒரு அங்க ஒரு வேற மாதிரி ஒரு வரும், அகுதை குளம் அப்படிங்கிற மாதிரி அகுதையை பத்தி வரும். இல்ல ஏன் அகுதை குளங்கிறது உண்மையா இருந்தது தாங்க. இவரு அதை பத்தி நிறைய விஷயங்கள் கற்பனையில நிறைய சேர்த்திருப்பாரு. கடல் புறால நிறைய விஷயங்கள் சேர்த்திருப்பாரு. வேள்பாரியில சொல்ற குளங்கள் பூராமே ஏற்கனவே இருந்ததுதான். வேளிர் குளம்ல இருந்து எல்லா குளமும் அதுல இருந்ததுதான். அந்த வேள்பாரியில சொல்ற பல குளங்கள்
நீங்க இப்பயே பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க வந்து இந்த நெடுங்காடர் கூட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை கங்குவால கூட நெடுங்காடர்னு ஒரு வச்சிருப்பாங்க தெரியுமா? நிறைய வரும். இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, நீங்க கம்ப்ளீட் பண்ணிருங்க. இல்ல அவ்வளவுதான். அது கூட்டங்கள் பேர்லாம் வேல்பாரியில் வர கூட்டங்கள் முழுக்க முழுக்க நிறைய உண்மைதான். ஓகே ஓகேண்ணா. பட் அதுதான் எனக்கு வந்து கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஏன்னா நிறைய ஃபிக்ஷனா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. வேல்பாரியே நான் சொல்றேன், அதனால தான் கேட்டேன். இப்போ அதை பத்தி நான் என்ன சொல்ல, இப்போ அந்த கதை எழுதுனது வந்து அவர் எழுதுனது ஓகே. பட் ஆனா நமக்கு வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து கற்பனையும் சேர்த்து எழுதுவோம்ல. எனக்கு நான் கதை கேட்குறப்போ இதெல்லாம் ஒரு கற்பனை, அந்த ஒரு இதில் தான் மைண்ட் செட்டில் தான் நான் வந்து கேட்டேன். இப்போ அந்த இதெல்லாமே குளம், அது அந்த குளம் இன்னைக்குதான் பர்னி ஸ்பீக்கர்ல இருந்து சவுண்ட் வருதா? இந்த மைக்ல இருந்து எனக்கு மட்டும் தான் வருதா, இல்லை எல்லாத்துக்கும் வருதா? சவுண்ட் வருதா? ஒரு கீச் கீச்சின்னு கிளி மாதிரி இந்த இரும்பு வச்சு கீழே தேப்போம்ல, இரும்பு வச்சு கீழே தேயும் போது இந்த சைரன் படத்துல கூட வந்து ஜெயமுறை ஒருத்தரை கொள்ளுவார் தெரியுமா? கீழே வச்சு அழகம் பெருமாளை கொள்ளுவார் தெரியுமா? பாத்திருக்கீங்களா? சைரன் படம் பாத்திருக்கீங்களா பர்னி? பாத்திருக்கேன். அந்த சீன் ஞாபகம் இருக்கா? இல்ல இப்ப சவுண்ட் வருதா உங்களுக்கு? இல்ல இப்ப அந்த கீச்சு கீச்சு சவுண்ட் மட்டும் தான் இருக்கு. பட் அந்த இந்த சவுண்ட் வந்து ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா ஒரு படத்துல அதிகமா வந்து எனக்கு நெருக்கமான சில படங்கள் தான் வரும். நமக்கு வாழ்க்கையில நம்ம அடிக்கடி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கும்ல, அப்படி வர்ற விஷயங்கள் படத்துல வர்றது ரொம்ப கம்மி தான். திருடா திருடி, ராஜா ராணி, இது மாதிரி படங்கள் வந்து எனக்கு என் லைஃப்ல நடந்த விஷயங்கள்லாம் வரும். அதில் அது மாதிரி வந்து எனக்கு இந்த கீச் கீச் சவுண்ட் இருக்குல்ல, அந்த கீச் கீச் சவுண்ட் என்ன பிடிக்கவே பிடிக்காது. கிட்டத்தட்ட அழகம் பெருமாள் ஒரு காதல ரத்தம் வர அளவுக்கு போவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு தலையை வலிக்கும். அந்த பாட்டு பிடிக்காதா ப்ரோ? ஆகவே ஆகாது. அந்த பாட்டு பிடிக்காதா? ஸ்பீக்கர்ல சவுண்ட் வருதாண்ணா இப்போ? ஏதாவது பிரகாஷ் ப்ரோ, எந்த பாட்டு கீச்சு கீச்சுன்னு என்ன பாட்டு சொல்லுங்க? செக்கச்சேவனம்ல அது கீச் கீச் என்றது அந்த பாட்டு எனக்கு பிடிக்காமலாம் இல்ல, பிடிக்கும். அந்த பாட்டு வேற, அந்த கீச் கீச்சின் சவுண்டு வேற. நீங்க சவுண்டு இரும்பு வச்சு கீழே வச்சு தேய்ச்சின்னு எனக்கு மகா காண்டாயிரும். ஏதாவது கரண்டி வச்சு என் தம்பிக்கு, அதாவது என் பையன் வந்து கீழே வந்து சொன்னாலே ஒரு மாதிரி ஆகுது ப்ரோ. அதாவது ஒரு மாதிரி கை காலெல்லாம் கூச ஆரம்பிச்சிடும் எனக்கு. அதை வந்து சைரன் படத்துல வச்சிருப்பாங்க. எனக்கு சிரிப்பான சிரிப்பு அந்த அழகம் பெருமாள் கேரக்டர், நம்ம கேரக்டரை வடிவமைச்சிட்டால் இப்படி நம்ம யாராவது நம்மளை தாக்கணும்னு ஆசைப்பட்ட இதை வச்சு தாக்குனாலே போதும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். பிரகாஷ்ண்ணா சொல்லுங்க. இப்பவும் அது சவுண்ட் வருதா உங்களுக்கு? இல்ல இப்ப குறைஞ்சிருச்சா? இல்ல எனக்கு சுத்தி எதுவுமே கிடையாது, அதனாலதான் கேக்குறேன். ஹெட்செட்ல தான் ப்ராப்ளம் அப்ப அந்த நிமிஷம். இப்ப இல்ல. பரணி ப்ரோ, இது அப்போ சொல்லியிருந்தீங்க ஜீப்ரா மூவி பார்த்தேன்னு. நானுமே இன்னைக்கு பார்த்தேன். அதுல நம்ம புஷ்பா படத்துல நடிச்ச ஜாலி ரெட்டி வந்திருந்தாரு. அவர் தான் மெயின் ரோல் பண்ணியிருப்பாரு போல. அவருக்கு பில்டப் சீன்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஆமா ப்ரோ. மூவி ஸ்டார்டிங்ல ஜாலி ரெட்டி வராரா? ஜாலி ரெட்டி தான் அதுல மெயினே. இவருக்கு ஹீரோக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாரு. அது வந்து ஹீரோக்கு இன்னைக்கே பாத்துட வேண்டியதுதான். இப்போ ஜாலி ரெட்டி வராருன்னா ஜாலி ரெட்டிக்கு வெயிட் சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க ப்ரோ. சுகுமார் அண்ணா, நீங்க ஒரு ஃபேமிலி, அதனாலதான் எக்ஸ்பெஷலா உங்களுக்கு சொல்றேன். யாரு ப்ரோ இந்த கானா வருவாரு, அவர் தானா? ஆமா அவர்தான். இதுல அவர் தானே வெயிட் பிரகாஷ்ண்ணா, சுகுமார்ண்ணா. ஆனா பரணி ப்ரோ, அந்த மூவி ஸ்டார்டிங்ல நல்லா இருந்துச்சு, நடுவுல ஃபுல்லா லேக், ஏகப்பட்ட லேக். என்னடா இப்ப இல்லாம பண்ணுவாங்க. அது என்னன்னு தெரியுமா? இந்த செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகி ஒரு 30 minutes அந்த அது கொஞ்சம் அப்படிதான் இருந்துச்சு. அது என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல எல்லாமே ஹீரோ ஃபேவரா அமைஞ்சிருதா? எது பண்ணாலும் அவர் ஈஸியா வின் பண்ணிடுறாரு. அது ஒரு மாதிரி போர் ஆயிடுச்சு. லக்கி பாஸ்கர்ல வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அப்படியே ஒரு ஸ்பீடா கொண்டு போயிடுவாங்க, நம்புற மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ் ஒரு மாதிரியா கொண்டு போய் என்னடா இப்படி முடிஞ்சிச்சுன்னு போது, இது இல்ல கிளைமேக்ஸ் வேற ஒண்ணு மாதிரின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இது சரி ஓகே, எப்படியோ ஒரு மூவின்னு தெளிவா அப்படியே கொண்டு போவாங்க. இல்ல அது கொண்டு போனாங்க. அதுதான் நான் சொன்ன மாதிரிதான். நமக்கு வந்து இதுல லாஜிக் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த திங்க் பண்றதுக்கு நிறைய இடத்துல டைம் கொடுக்கலாம். செகண்ட் ஹாஃப் தவிர அந்த கொஞ்சம் என்கேஜிங்கான சீன்ஸ்லாம் வரப்போ, இது என்னடா அது இப்படி இருக்குன்னு நமக்கு அந்த சீன் பாக்குறப்ப நமக்கு வந்து தோணாது. அந்த சீன் கடந்து போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து மேபி தோணும். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு சீன் பாக்குறப்போ, படமா பாக்குறப்போ வந்து அதை யோசிக்க விடாம நம்மளை என்கேஜ் பண்ணுச்சு. அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். பிளான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றது லக்கி பாஸ்கர் மாதிரியே தான் இருக்கு நிறைய இடங்கள். அது மணின்னு சொல்லிட்டு சொல்லும் போதெல்லாம்
ஆனா அந்த இந்த படத்துக்கு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல ரிலீஸ் டைம்ல. ரெண்டும் ஒரே டைம்ல இல்ல ஷூட் பண்ணாங்க. ஞாபகப்படுத்துன்னு தான் சொன்னேன், காப்பி அடிச்சிருக்கேன் நான் சொன்னேன், அப்படியே ஞாபகப்படுத்திச்சு. ஓகே ஓகே. எபிசோட் ப்ரோ ஏதோ சொன்னாரு. ஒரு ஹீரோ யாருன்னு இல்ல bro, கேட்டேன். அந்த அவர் நான் இந்த படத்துல தான் பாத்திருக்கேன். இதுக்கு முன்னாடி வச்சிருக்காரான்னு கேக்குறேன். நானும் இந்த படத்துல பார்த்த மாதிரி தாங்க ஞாபகம். மேபி வேற நான் ஏதாவது இதுக்கு படத்துல முன்னாடி சூர்யா ஸ்பேஸ்க்கு போயிருந்தேன். அங்க ஒருத்தவங்க சொன்னாங்க 2 ஹீரோல நான் யாருன்னு தெரியல, சூர்யாக்கு தெலுங்குல டப் பேசுறது அவங்கதான் சொன்னாங்க. ஆனா 2 ஹீரோ இருந்தாங்களே, யாருன்னு தெரியல 2 பேர்ல. அந்த படத்துல சாங்ஸ், அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் லேக், இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாலே. இல்ல எந்த படத்தை பத்தி பேசுறீங்க இப்ப? ஜீப்ரா. ஜீப்ரால 2 ஹீரோல ஒரு ஹீரோ வந்து கன்னட ஹீரோ, அவர் தனஞ்சயா. அதனால அவரை லிஸ்ட்ல சேர்க்காதீங்க. அப்ப தெலுங்கு ஹீரோன்னு கரெக்ட் சத்யதேவ் தான் நீங்க சொல்லுவாரு அர்த்தம். அப்ப சத்யதேவ் தான் அவரு தான் அவரு. யாரு ப்ரோ? பேங்க் ஆபீசரா இருப்பாரு அவரா? அதான் படம் நான் பாக்கலையே, படம் பார்த்தா எனக்கு தெரியும். அதனால நீங்க எந்த படம் தெரியலன்னு. நீங்க பாக்கலையா ஜீப்ரா? நான் தியேட்டர்ல பாத்துருப்பீங்கன்னு நினைச்சேன். நான் பாக்கல. பாருங்க, நான் தெலுங்குல வந்திருக்கு பாருங்க. சரி பாக்குறேன், கண்டிப்பா பாக்குறேன். சும்மா போர் அடிச்சதுன்னா பார்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல போர் அடிச்சது இல்லை, பார்க்கலாம். அது சில விஷயங்கள் மட்டும்தான் குறை, மற்றபடி ஓகே தான். ஏன் ஹிட்னு சொன்னாங்க அப்படியா? இங்கேயும் ஒரு அளவு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு ப்ரோ. பரணி ப்ரோ, எனக்கு என்ன எனக்கு வந்து சூர்யாக்குல அவர் டப்பிங் பேசுன மாதிரி தெரியல. நிறைய படங்களுக்கு அவர் டப்பிங் பேசுறாரு. சூர்யாக்கு வந்து கார்த்தி டப்பிங் பேசியிருக்கிறாரு மாற்றான்ல. இவர் ஒரே ஒரு படத்துக்கு தான் டப்பிங் பேசுன மாதிரி அப்ப சொன்னாங்க. அது சூரரை போட்ட படத்துக்கு மட்டும் தான் பேசுன மாதிரி சொன்னாங்க. பெரும்பாலான சூர்யா படங்கள் ஒரு டப்பிங் பேசுற மாதிரி இல்லை. தெரியாம பெரும்பாலான சூர்யா படங்கள் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு தான் ரெகுலரா பண்ணுவார். அவரு தான் சூர்யாக்கு, அஜித்துக்கு எல்லாத்துக்கும் பண்ணுவாரு. இதெல்லாம் கார்த்தி பண்ணியிருக்காரு. 2-3 படங்களுக்கு கார்த்தி கூட பண்ணியிருக்காரு. மாற்றான்லயே ஒரு சூர்யாக்கு அவர் தான் கார்த்தி தான் பண்ணாரு. இவரு இந்த சத்யதேவ் ஹீரோ பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. அப்படிதான் சொன்னாங்க. மேபி சூர்யா போட்டு ஒரு படத்தை சொல்லியிருப்பாங்க. இவர் இந்த ஜீப்ரா மூவில ஒரு ஹீரோ வந்து கன்னடத்துல நம்ம ஆல்ரெடி மலையாளத்துல பகத் வாசல் பண்ண மகேஷ்ன்ற பிரதிகாரம், அந்த இதோட வெர்ஷன்ல கன்னட மூவில அவர் தான் ஹீரோ லீட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆமா, தனஞ்சயாங்கிறது அங்க ஒரு பெரிய ஹீரோ. தமிழ்ல கூட மழை பிடிக்காத மட்டும்தான் ஏதோ ஒரு படத்தை கூட்டு வந்து அவர் கூட்டு வந்து நாசி பண்ணியிருப்பாங்க. அவர் நல்ல ஹீரோ தனஞ்சயா. அவர் பேரே தனஞ்சய ஏக்காவா என்னமோ சொல்லுவாங்க. அவங்க பேரு ஒரு ஸ்டைலிஷான பேர் சொல்லுவாங்க. நல்ல ஆக்டர் தாங்க. பெரும்பாலும் டாலி தனஞ்சயா அப்படின்னு சொன்னா அவர் தெரியும் நிறைய பேருக்கு. டாலிங்கிற ஒரு கேரக்டர் அவர் பண்ணி ரொம்ப ஃபேமஸ்னால டாலி தனஞ்சயா. இந்த படத்துல ஒரு பேரு டாலி தான், கையில ஒரு டேட்டூ போட்டிருப்பாரு டீனு. இல்ல, அவருக்கு நிறைய படத்தை அவர் பேர் டாலி தான். மழை பிடிக்காத மனிதனே கூப்பிட்டு வந்து ஒரு பேர் டாலின்னு அறிமுகப்படுத்திருப்பாங்க. அவர் டாலி தனஞ்சயான்னா ஒரு பட்ட பேர் மாதிரி. அது அவர் நிறைய படத்துல வந்து டாலி தான் ப்ரோ வரும். பார்க்கலாம்னால தெரியல. அவர் முதல்ல டகர்னு ஒரு படம் நடிச்சாங்க. அந்த டகரு படத்துலதான் வந்து அவர் அந்த டாலிங்கிற கதாபாத்திரம் நடிச்சாரு. அது ரொம்ப ஃபேமஸ் ஆயிருந்துச்சு அந்த படம். அதனால ஒரு நல்ல மொரட்டு வந்து ஃபேமஸான படம். அதனால அந்த டாலிங்கிறத அவர் அதிகமாக யூஸ் பண்ணாரு. அந்த டகரு படத்தை தான் வந்து இவர் விக்ரம் பிரபு ரீமேக் பண்ணார் தமிழ்ல. இந்த முத்தையா வந்து தயாரிச்சார்ல ஒரு படம். அது என்ன படம் பரணி? புலிக்குத்தி பாண்டியனா? இல்லங்க, முத்தையா தயாரிச்சார் ஒரு படம் விக்ரம் பிரபு வச்சு, புலிக்குத்தி பாண்டியன் படத்துக்கு அப்புறம். கும்கியா? முத்தையா தயாரிச்ச படம். ஏங்க நியாயம் பண்றீங்க? கேள்வி கேட்கும் போது அந்த படம்லாம் சுகுமார் ப்ரோ பாத்துருப்பாரு. கன்னட படம் ஒன்று ரீமேக் பண்ண முன்னார்ல, தகரு படத்தோட ரீமேக். சுகுமார் ப்ரோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கு என்ன படம்னு? சுகுமார் ப்ரோ டவுன்லோட் பண்ண போயிட்டாரு. பிரகாஷ் ப்ரோ நீங்க சொல்றது போலீஸ் படம் தான். போலீஸ் படமே தான். அது எனக்கும் டைட்டில் ஞாபகம் இல்ல. ரிலீஸ் டைம்ல ரிவ்யூஸ்லாம் பார்த்ததா தெரிஞ்சு. இப்போ விட்டுருவோம். சரி பரணி ரெடியா இருக்கீங்களா? வேல்பாரிக்குள்ள போயிடலாமா? ஓகே, ஒரு நிமிஷம். அண்ணா ஹலோ ப்ரோ. இன்னைக்கு எத்தனை எபிசோட் முடிச்சோம் அதை சொல்லுங்க பாப்போம். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. யாரும் வந்திருக்கா சொல்லுங்க ப்ரோ. எனக்கு ஒரே ஒரு இது மட்டும் தான் ப்ரோ. ப்ரோ விடாமுச்சி கன்ஃபார்மா பொங்கலுக்கு தான் வருதா? ஆமா ப்ரோ, கன்ஃபார்ம் வரும், எந்த மாற்றமும் இல்ல ப்ரோ. 9ஆம் தேதி வரும் ப்ரோ. ஆனா எந்த ஒரு அப்டேட்டும் நான் வரலையே ப்ரோ.
நேத்து வந்து அப்டேட் தானேங்க. நேத்து கூட ஏங்க பொங்கல் நேத்து தானங்க வந்து அதுக்குள்ள வந்தது. மறந்துட்டீங்களேங்க. ப்ரோ நேத்து நேத்துக்குள்ள போட்டோ மறந்துட்டீங்களேங்க. இல்ல ப்ரோ போட்டோ மட்டும் வந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ரெய்லர்னா வேணா எப்ப ப்ரோ எதிர்பார்க்கணும்? ஏங்க பெரும்பாலும் நம்ம என்ன கேட்போம், திரைப்படம் வேண்டாம் புகைப்படம் போதும் தலைமோ. அது வந்துருச்சு இல்ல, அவ்வளவுதான் அப்டேட். அடுத்தடுத்து வரும் அவ்வளவுதான். அந்த நேற்று முன்னாடியே ஸ்பேஷல் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். பெரும்பாலும் இந்த படத்துக்கு வந்து அப்டேட்டுங்கிறது 2 மேஜர் அப்டேட் தான். ஒன்னு ட்ரெய்லர், இன்னொன்னு ஃபர்ஸ்ட் சிங்கிள், அவ்வளவுதான். அதனால அது 2 அப்டேட் 3 அப்டேட் தான் இருக்கு. ரொம்ப கம்மியான அப்டேட் தான் அவங்க கையில இருக்கனால அதை கடைசி கட்ட வரைக்கும் வச்சிருக்காங்க. ஆயுதங்கள் நிறைய இருக்கும்போது வேக வேகமா யூஸ் பண்ணலாம். ஆயுதங்களே கம்மியா தானே இருக்கு. சரி ப்ரோ ஓகே ப்ரோ. சரி பரணி ரெடியா? டியூரேஷன் எவ்வளவு வரும்னு ஐடியா இருக்கா ப்ரோ? ஒரே டவுட். சுத்தமா ஐடியா இல்ல. ஃபைனல் சரி சரி படத்தோட டியூரேஷன் லாக் பண்ணல இன்னும் அவங்க. இன்னும் ஷூட்டிங்கே ஓகே முடியல. கண்டிப்பா ஓகே தகவல் தெரிஞ்சே சொல்றேன். சரிங்க ப்ரோ. சரி ஓகே பிரகாஷ் சரி நான் ரெடி. வேல்பாரி பீரியடுக்குள்ள போவோம். ஓகே, வெல்கம் பேக் டு வேல்பாரி வேர்ல்டு. இன்னைக்கு 52வது எபிசோட். 3வது நாள் போர் முடிவுக்கு வந்ததை நம்ம பார்த்தோம். 3வது நாள் போர் முடிவுக்கு வந்த உடனே திசைவேலரோட மாணவன் இருக்காருல, அவர் வந்து கபிலரை பார்க்க வருவான். வந்த உடனே கபிலர் வந்து இன்னைக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு வாரிக்கையனை பார்த்து கேட்பாரு. ஏங்க அதெல்லாம் நாங்க ஒண்ணுமே பண்ணலைங்க அப்படிம்பாரு வாரிக்கையன். அப்புறம் எதுக்கு என்ன வர சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு இவர் குழப்பத்தில் இருப்பாரு கபிலர். இவர்கிட்ட கேட்பாரு, நீங்க எதுவும் தப்பு பண்ணலாம், அவர் ஏன் என்ன கூப்பிட போறாருங்கும் போது, அதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை நீங்க தான் அப்படிம்பாரு வாரிக்கையன். எது நாங்க காரணமா நான் காரணமா அப்படிங்கும்போது, நீங்க தான் காரணம், நீங்க தான் முன்கூட்டியே சொன்னீங்கல்ல அதுதான் அப்படிம்பாரு வாரிக்கை. நான் என்ன சொன்னேன் எனக்கு ஒன்றும் புரியலையே ஞாபகம் இல்லையேன்னு சொல்லும் போது, நீங்க சொன்னீங்கல்ல அவர் அறத்தின் அடையாளம்னு சொன்னீங்கல்ல அதுதான். அது போக நீங்க பாரிக்கிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, போர்க்களத்துல இந்த அறம்ங்கிறது ரொம்ப நேரம் உயிர் வாழாது அப்படின்னு சொன்னீங்கல்ல அதுதான். இப்ப அதுக்காக தான் உங்களை வர சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா அவர் மனசு கஷ்டத்துல இருக்கு. அறம் ரொம்ப நேரம் உயிர் வாழாதுங்கிறத அவர் நேர்ல பார்த்துட்டாரு இப்ப. அதனால அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அவருக்கு துணை தேவை, ஒரு மனசு விட்டு பேசணுங்கிற ஆறுதல் தேவை. அப்படி மனசு விட்டு பேசக்கூடிய ஆளா நீங்க தான் இருப்பீங்க, அதனாலதான் உங்களை கூப்பிடுறாருன்னு நினைக்கிறேன் அப்படிம்பாரு வாரிக்கையன். கபிலர் கண் கலங்கி போயிடுவாரு. வேக வேகமா அவரை பார்க்க போவாரு. போகும்போது பல வீரர்கள் தரையில செத்து கிடப்பாங்க. அவங்களை எல்லாத்தையும் தாண்டி, அந்த பிணங்கள் எல்லாம் தாண்டி போயிட்டு இருப்பாரு. அவரோட வருகைக்காக காத்திருப்பாரு திசைவேலர். நிறைமான் கோல் சொல்லியோட உயிர் அப்படிங்கிறது நாளிகை வட்டிலும் அந்த நாளிகை கோலும் தான். அது இன்னைக்கு காத்துல திரிஞ்சிருச்சு, பறந்துருச்சு, எங்கேயோ போய் விழுந்துடுச்சு. தவறளிச்சவன் வழியாவே அவனுக்கு தண்டனை கொடுக்குற வழியாவே நாம இந்த இடத்த தேர்வு செஞ்சிருக்க கூடாதோ அப்படின்னு கேட்பாரு திசைவேலர். செத்து போன ஒருத்தனுடைய கேடயத்துல இருந்து நாளிகை கோலை நாங்க செஞ்சிருக்கோம். கோலுக்கு பயன்படுத்துற அந்த நாளிகை இதுக்காக அவனுக்கு என்ன பண்ணிருக்கோம், அவன் செத்த உடம்புல இருந்து அம்பை எடுத்து குச்சி மாதிரி ரெடி பண்ணி இன்னைக்கு நேரத்தை நான் அளந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த நிலம் வீரர்களோட ரத்தத்தை குடிக்கும்னு அன்னைக்கு சொன்னேன், மரணத்தின் அடையாளமா மாறும்னு அன்னைக்கு சொன்னேன். ஆனா அதே நிலைமை எனக்கும் வந்துடுமோன்னு பயமா இருக்கு, இந்த நிலத்திலே என்னுடைய மரணமும் நடந்துடுமோன்னு பயமா இருக்கு, யோசனையா இருக்குன்னு சொல்லுவாரு. நாம சாகுற வரைக்கும் இந்த நிலம் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும் போலயே அப்படிம்பாரு திசைவேலர். சாவு பத்தில இப்பயே பேசுறீங்க அப்படின்னு கபிலர் கொஞ்சம் ஆறுதல் சொல்ல வருவாரு. எத்தனையோ முறை நான் இங்க வரணுங்கிறத தவிர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் பேசுற வார்த்தையை வச்சே என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. வேந்தர்கள் அற வழியில இந்த போரை நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தேன். ஆனா அந்த அறங்கிறது அவங்களோட அதிகார எல்லை தான், அவங்களோட விருப்பம் தாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அறம் தவறாமல் இந்த போரை நடத்துங்கன்னு சொல்லும் போதே நான் சுதாரிச்சிருக்க வேணாமா அப்படின்னு திசைவேலர் சொன்னதும், கஷ்டத்துல இருக்கிறதுக்கு ஏதாவது ஆறுதல் சொல்லணுமேனு கபிலர் சொல்லுவார். இந்த கொடும் தண்டனையை அறத்துக்காக தான் நம்ம ஏற்றிருக்கோம், அதனால இதுவும் அறத்துக்கு நாம செய்யற ஒரு கடமை தான் அப்படிம்பாரு கபிலர். அதாவது ஒருத்தனை அழிக்க நினைக்கிறான்னு வச்சுக்கங்களேன், அவன் போர் செய்ய விரும்புறான்னு வச்சுக்கோங்க. அதாவது அழிக்க நினைக்கிறவன் போர் செய்வான், வாழ நினைக்கிறவன் வேற வழியே இல்லாம அந்த போரை எதிர்கொள்வான். நான் முதல் தரப்பு சார்பா நிக்கிறேன் கோல் சொல்லியா, அதனால எனக்குள்ள இருக்கிற வெளிச்சமும் ஒளியும் அணைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆனா நீங்களோ 2ஆம் தரப்புக்காக நிக்கிறீங்க, வாழ நினைக்கிறவனுக்காக நிக்கிறீங்க. அதனால உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒளியும் வெளிச்சமும் உங்களை அணைய விடாம தடுத்துக்கிட்டே இருக்கு அப்படிம்பாரு திசைவேலர். 2 பேரும் கொஞ்சம் கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருவாங்க. அது போக எனக்கு இன்னைக்குதான்பா தெரியும், நீலனை பத்தி இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன், எவ்வளவு கோலத்தனமா அவனை பிடிச்சிருக்கிறாங்க, எவ்வளவு பெரிய சூழ்ச்சியில நான் சிக்கி இருக்கிறேங்கிறத நீயாச்சும் எனக்கு சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு கேட்கும்போது, நீங்க கோல் சொல்லியா பதவியேற்று பொறுப்பேற்று வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்களை போர்க்களத்துல பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அப்ப அதை பத்தி பேசுறது சரியா இருக்காதுன்னு தான் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு கபிலரு. நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும்பா, நீ சொல்லாம எனக்கு ஒரு
தப்பு பண்ணிட்டேன், என் மனசே இப்போ வந்து ரொம்ப கொடூரமான உளைச்சல்ல இருக்குன்னு சொல்லும்போது அவரு கபிலர் திசைவேலரோட கையை பிடிச்சி கண் கலங்குவாரு. நீ வந்து நியாயத்தோட தரப்புல இருக்கறனால உன் கை நடுங்கக்கூடாது, உன் கண்ணு கலங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவரு அவருக்கு சமாதானப்படுத்த, அவருக்கு இவரு சமாதானப்படுத்த 2 பேரும் மனசு விட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரத்துல வேந்தர் படையில அடுத்த நாளுக்கான சந்திப்புகள் தொடங்கிரும். கூடாரத்துல ரொம்ப அமைதி. இன்னைக்கு 2 தளபதிகளையும் கிட்டத்தட்ட 200 வீரர்களையும் இழந்துட்டாங்க. அதுவும் ஒருத்தனே இந்த ஆட்காட்டி மரத்துக்கு கூட்டிட்டு போய் கொண்டு இருக்கிறான். ஒரு சில வீரர்கள் மட்டும்தான், அந்த மரத்துக்கு பக்கத்துல போகாத வீரர்கள் மட்டும்தான் உயிர் பழிச்சு வந்திருக்கிறாங்க. அவங்கதான் இது மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நான் எவ்வளவோ சொன்னேங்க, அந்த பக்கம் போகாதீங்கன்னு, மலையில ஏற வேணாம்னு சொன்னேன். ஆனா அதையும் மீறி அவங்க ஏறிட்டாங்க, அதனாலதான் அவங்களுக்கு ஆபத்து நடந்துச்சு அப்படின்னு மயூர்கலா விளக்கம் சொல்லுவாரு. ஆனா அவரோட விளக்கத்தை ஏத்துக்கிற நிலைமையில இப்ப வேந்தர்கள் கூட்டம் இல்லை. ஏன்னா அவங்க தரப்பு இப்ப 2 தளபதிகள் இன்னைக்கு இறந்துக்கிறாங்க. பரம்பு சார்பாவும் 2 தளபதிகள் இறந்துக்கிறாங்க. வேட்டூர் பழையனும் கூழையனும் இறந்துட்டாங்க. ஆனாலும் பேரரசர் கூடாரத்துல ரொம்ப நேரமா அமைதி இருக்கும். எதுக்காகனா காற்றை எப்படி அவங்க பயன்படுத்தினாங்க, இது மனுஷனால முடியுமா? அவங்க விட்ட அம்பு ஒண்ணு இருக்குல்ல, அந்த அம்புல இருந்து அந்த அம்பையே புடுங்க முடியல, உடம்புல இருந்து எடுத்தா ரத்தமும் சதையா பிரிச்சுக்கிட்டு வருது. இது மாதிரி எண்ணற்ற குற்றச்சாட்டுகளா வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து பரம்பு சார்பில் வந்து நிறைய வீரர்கள் இழந்திருந்தாலும் நம்ம சைட்ல இருந்து ஏகப்பட்ட தளபதிகள் இழந்துட்டோம் அப்படின்னு வருத்தமா பேச ஆரம்பிச்சிடும் வேந்தர் படையில. அப்ப எல்லாரும் கருங்கைவாணனை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு மூவேந்தர்களுக்குமான தளபதியா கருங்கைவாணன் இருக்கும்போது அவன் மூஞ்சல் நகருக்குள்ள எப்படி ஒரு சின்ன படை வந்துச்சு அப்படின்னு கேட்பான். பக்கத்துல வந்துருச்சே, எல்லாத்துக்கும் காரணம் கருங்கைவாணன் தான். அவனோட திட்டப்படி இன்னைக்கு என்ன பண்ணிருக்கணும், தேக்கணும், முடியும், செத்து போயிருக்கணும், அவங்கள கொண்டு இருக்கணும். ஆனா அவங்க கொண்டாதான் நாளைக்கு பாரி களத்துக்கு வருவான். ஆனா இன்னைக்கு எதுவுமே பண்ணல, இங்க எதுவுமே நடக்கல அப்படின்னு எல்லாரும் சொல்லும் போது கருங்கைவாணன் இப்ப பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருந்துச்சு. அவன் கத்த ஆரம்பிச்சிடும். நான் தான் ஆரம்ப கட்டத்திலே சொன்னேங்க, இவங்க எதுக்குறது சர்வசாதாரணமான விஷயமே இல்லை, அவங்க மனுஷங்களே இல்லைங்க. நெருப்புல இருந்து வெளியே வராங்க, பாறைகளை உருட்டுறாங்க, மரத்தை உடைக்கிறாங்க, விலங்குகளை எப்படிங்க விலங்குகள் கூட நம்ம சண்டை போட முடியும்? அவங்க விலங்குகள் காட்டு மிராடி கூட நம்ம மனுஷன் எப்படி சண்டை போட முடியும்? அவங்களுக்கு போர் விதிகளை நம்ம சண்டை போட முடியாது. போர் விதிகளை தூக்கி எறியணும். தூக்கி எரிஞ்சிட்டு தான் நம்ம அவங்க கூட சண்டை போடணும்னு சொல்லும் போது, அப்படின்னா நீ அவங்களை ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்றியா? அதாவது 3 படை, 3 வேந்தரோட படை ஒன்னா இருக்கு, அப்படி இருந்தும் அந்த சின்ன கூட்டத்தை ஜெயிக்க முடியாதுன்னு நீ சொல்றியா? இது அசிங்கமா தெரியலையான்னு சோழ வேலைன்னு கத்துவாரு. ஏங்க நம்ம எத்தனையோ போர்ல கலந்துருப்போங்க, எத்தனையோ போர்ல ஜெயிச்சிருப்போம். ஆனா இத்தனை 1000 குதிரைகள் எங்கேயாவது செயல் இல்லாம கீழே அப்படியே மயக்கம் அடைஞ்சு நீங்க பாத்திருக்கீங்களா? குதிரைகள் செயல்படாம இருக்கிறத பாத்திருக்கீங்களா? எவ்வளவு தொலைவுகள் அவங்க போட்ட அம்புகள் பறந்துச்சு, அதை பாத்திருக்கீங்களா? காற்றை பயன்படுத்தக்கூடியவங்களை நீங்க பாத்திருக்கீங்களா? அவங்கள மனுஷனே கிடையாதுங்க. நாளைக்கு முழு மூச்சா நம்ம போற முடிச்சணும் அப்படிமா கருங்கைவாணன். அவங்களுக்கு அதுதான் சிறந்த வழிமா. எப்படி அப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, நம்ம கிட்ட இருக்க ஆயுதங்கள் எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தணும். குறிப்பா எல்லா ஆயுதங்களையும் நம்மள்ட்ட சேர்த்து வச்சிருக்க விஷத்தை தடவி விட்டுறணும். விஷத்தை ஏற்றி வச்சு சின்ன வாய்ப்பு கூட எதிரிக்கு தரக்கூடாது. ஒரே நாள்ல ஒட்டுமொத்த விஷத்தையும் பயன்படுத்தி ஒட்டு மொத்தமா பரம்பு நாட்டையே அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் எதிரிகளை பத்தியும் அவங்கள கூட்டத்தை பத்தியும் கருங்கைவாணனுக்கு இவ்வளவு பயம் அப்படின்னு சோழவேலன் கிண்டல் பண்ணுவாரு. நான் நினைக்கிறது பயம் இல்லை, நிறைய வீரர்களை நம்ம பலி கொடுத்துட்டோம். அதுக்காக நான் காரணம் சொல்றது என்னன்னா, போர் விதிகள் தான். அவங்களுக்குலாம் நம்ம விதிகளே பார்க்க கூடாதுன்னு சொல்லுவான் கருங்கைவாணன். அப்பதான் குலசேகர பாண்டியன் சத்தமா ஏஞ்சி கத்துவார். பக்கத்து குடியில தான் நீலன் இருக்கான், அவனை போய் பாரு. அவன் இந்த போர்ல பாரி ஜெயிப்பான்னு அவன் நம்புறான். அதாவது உன்னால சிறைப்பிடிக்கப்பட்ட ஒருவனுக்கு முழு நம்பிக்கை இருக்கு, சிறைப்பிடிச்சிட்டு வந்த உனக்கு நம்பிக்கை இல்லையா? அவன் அதே போர் விதிகளை வச்சு, அதாவது சமதளத்துல வச்சு போர் விதிகளை வச்சு பாரி ஜெயிப்பான்னு அவன் நம்புறான். ஆனா 3 படைக்கும் அதே சமதளத்தை ஒரு தலைமை தளபதியா இருக்க, இதே சமதளத்தை எத்தனையோ போரை ஜெயிச்சிருப்ப, உனக்கு நம்பிக்கை இல்லையான்னு குலசேகர பாண்டியன் கத்துவாரு. முதல் முறையா மற்ற பேரரசர்கள் முன்னாடி தன்னை குறை சொல்றது இவனால தாங்க முடியாது, அவமானப்பட்ட மாதிரி இருக்கும், தலை குனிஞ்சு இருப்பான். சரி, இன்னைக்கான ஆலோசனை முடிஞ்சிருச்சு, நீ போய் சாப்பிட்டுட்டு வா, சாப்பிட்டு வந்து நாளைக்கு புதிய தாக்குதல் திட்டம் என்னங்கிறத எடுத்துட்டு வா அப்படிம்பாரு. எல்லாரும் வெளியே வந்துடுவாங்க. 3 வேந்தர்களும் பேச முடியாம இருப்பாங்க. குலசேகர பாண்டியன் தன்னுடைய தளபதியை இப்படி அவமானப்படுத்தி பேசியிருக்க கூடாது அப்படின்னு மற்ற பேரரசர்கள் நினைப்பாங்க. ஆனா அது சரின்னு நினைப்பான் பொதியவர்பன், இளவரசர் பொதியவர்பன். ஆனா செங்கன சோழன் நினைப்பான், தன்னுடைய அப்பா சோழவேலன் அப்படி பேசினது சரியில்லை, ஏன்னா அவங்க பேசலாம் அவங்க தளபதியை, இவங்க பேசக்கூடாதுன்னு நினைப்பான். ஆனா பொதியவர்பன் என்ன நினைப்பானா, தளபதிங்கிற ஒரு வேட்டை விலங்கு மாதிரி, அவன் காரணத்தை சொல்லக்கூடாது, ஜெயிக்கிறதுக்கான நோக்கத்தை மட்டும் தான் வச்சிருக்கணும், அதனால அப்பா சொன்னது சரிதான் அப்படின்னு அவன் நினைப்பான்.
இப்படி மாறி மாறிக்குள்ள அவங்களுக்கு குழப்பமா இருக்கும். அப்பதான் சோழவேலன் உதயஞ்சேரல்கிட்ட சொல்லுவான், நாம போரே இல்லாத வழிமுறைகளை நம்ம பத்தி யோசிக்கணும் அப்படிமா. புதிய விற்பனை உண்மைதாங்க. போரே இல்லாத நிலைமை யோசிக்கணும்னா நம்ம வந்து சமவெளியில இருக்கணும். சமவெளியில இருந்தோம்னா சமவெளி மக்கள் வந்து மற்ற மனிதர்கள் கூட அவ்வளவு இதா இருக்க மாட்டாங்க, அவங்களை விலைக்கு வாங்கிடலாம். ஆனா இந்த மலை மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கனவுகளே ஒண்ணு கிடையாது. அவங்களுக்கு எதை கொடுத்து நீங்க அவங்களை விலைக்கு வாங்குவீங்க? அப்ப விலைக்கு வாங்கினதான் போர் இல்லாம சூழ்ச்சி பண்ணி கொள்ள முடியும், சூழ்ச்சி பண்ணி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லும் போது, பரம்பு நாட்டுல வேளிர் குலம் மட்டுமா இருக்கு, வேற குலமும் இருக்குல்ல, அதுக்கான முறையில் நம்ம வழியை கேட்போம் அப்படிம்பாரு சோழவேலன். நிறைய குலங்கள் அங்க இருக்குங்க, ஆனா எல்லாமே வந்து பரம்பு தலைமையில தான் வசிக்கிறாங்க. அவங்க எல்லாம் பாரிக்கு துரோகமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு குலசேகர பாண்டியன் சொல்லுவாரு. சரி சரி, கருங்கே வானம் நாளைக்கு என்ன திட்டத்தோட வரான்னு பார்ப்போம். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு வரட்டும், நாளைக்கு என்ன போர் திட்டம் அப்படிங்கிறத அவன் வந்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட போயிடுவாங்க. உதயஞ்சேரல் தன்னுடைய கூட இடத்துக்கு போயிட்டு ரொம்ப அமைதியா இருப்பான். ஏன்னா அவன் மனசுக்குள்ள பல விஷயங்கள் ஓடும். 10 ஆண்டுகளா அவன் பரம்பு மீது போர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அப்ப அந்த நடந்த போர்களை விட இப்ப இந்த சமதள போர்ல பரம்போட பலங்கிறது இன்னும் அதிகப்படிச்ச மாதிரி இருக்கு, ரொம்ப கூடுதலா இருக்கு. அப்படி அவங்க இவ்வளவு வலிமையா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு யோசிப்பான். அப்ப சோழ பேரரசர் செங்கன சோழன் இருக்கான்ல, அவன் இந்த உதயஞ்சேரலை பார்க்க வருவான். அதாவது சோழன் வந்து சேரனை பார்க்க அவனோட குடாரத்துக்கு வருவான். 2 பேரும் பேசுவாங்க. அதே நேரத்துல அங்க புதிய விற்பனும் குலசேகர பாண்டியனும் இப்ப தனியா பேசிட்டு இருப்பாங்க. அதாவது 2 தரப்பும் 2 சைடுல தனித்தனியா பேசிட்டு இருப்பாங்க. முதல்ல நம்ம வந்து இந்த சோழனும் சேரனும் என்ன பேசினாங்கிறத பார்த்துருவோம். எடுத்த உடனே அவன் கேட்பான், போரோட போக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு செங்கல சோழன் சேரன்ட்ட கேட்பான். நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு போர் போயிட்டு இருக்குங்க, எனக்கு இந்த நம்பிக்கை இல்லை. ஏன்னா எங்க அப்பா காலத்துல இருந்து நாங்க எத்தனையோ முறை பரம்பு மீது தாக்குதல் பண்ணியிருக்கிறோம். ஆனா அப்ப கூட அவங்க கிட்ட இல்லாத ஒரு சக்தி, பலம், ஆற்றல் இப்ப நிறைய இருக்கு பரம்பு வீரர்கள்ட்ட அப்படின்னு உதயஞ்சேரல் சொன்ன உடனே, அதற்கான காரணமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்பான் செங்கன சோழன். வேற ஒண்ணும் இல்ல, நம்ம என்னன்னா இந்த பாரி வந்து இறங்கி வரணும், இங்க வந்து சமதளத்துல போரிடணும் அப்படின்னு நம்ம வந்து நிறைய யோசிச்சோம். ஆனா நமக்கு அதுக்கு செயல்படுத்தப்பட்ட திட்டங்கிறது ரொம்ப தவறா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நாம அவர்களை சீண்டிட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது குகையில இருக்கிற விலங்க வெளியே வர சொல்லணும் அப்படின்னா அதுக்கு பல வகைகள் இருக்கு. ஆனா நம்ம அதோட குட்டியை தூக்கி இருக்க கூடாது. அது வெளியே வர வைக்கிற திட்டம் இல்ல, வெறியேற்ற வைக்கிற மாதிரியே திட்டம். இப்ப நம்ம வெறியேற்றி விட்டுட்டோம் அப்படின்னு உதயஞ்சேரல் சொன்னதுக்கு அப்புறம், கருங்கை வாணன் சொல்றது போல பேசாம ஒரே நாள்ல விஷத்தை எல்லாம் தாக்கி பெரிய போரும் பட்டி முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்பான் செங்கன சோழன். எனக்கு தெரிஞ்சு வேற வழி இல்லை. உங்க அப்பா சொன்ன மாதிரி போர் இல்லாத வழிமுறைகளை பத்தி பேசலாமான்னு யோசிச்சா அதுக்கும் வழி இல்லை. ஏன்னா குலசேகர பாண்டியன் சொன்ன மாதிரி பரம்புல பல குலங்கள் இருந்தாலும் எல்லாமே அவங்க குடிகளோட ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க, அவங்கள நம்மளால பயன்படுத்தவே முடியாது அப்படின்னு உதயஞ்சேரல் சொன்னதுக்கு அப்புறம், இல்ல இல்ல அதை பத்தி பேசுறதுக்கு தான் நான் வந்தேன், அதுக்கு ஒரு வழி இருக்கு, அங்க குடிகள் இல்லாத குலத்தலைவர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவான் செங்கன சோழன். அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, நாங்க பரம்பு நாட்டை பல முறை பல வருஷமா பக்கத்துல இருந்தே கவனிச்சுட்டு வரோம், அங்க குலத்தலைவர்கள் வேற யாருமே இல்லை அப்படின்னு உறுதியா சொல்லுவான் சேரன். அப்ப சோழன் சொல்லுவான், அந்த கரும்பாக்குடி இனத்தை பத்தி சொல்லுவான், எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுவான். கரும்பாக்குடின்னு ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்தோட இனத்தலைவன் அங்கதான் இருக்கிறான், அவனை பத்தி இனத்தலைவர்கள் கூட்டம் பூரா அங்கதான் இருக்குன்னு சொல்லுவான். பொருத்தமான ஆளுங்க கிட்ட அவங்க கூட பேசிட்டு இருக்கிறதாகவும் கூடிய விரைவிலேயே நமக்கு நல்ல செய்தி வரும்னு சொல்லுவான் சோழன். சரி அதெல்லாம் சரி, அப்படி ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்றீங்க, இவ்வளவு பெரிய கதையை சொல்றீங்கல்ல, அடைக்கலம் தந்த பாரிக்கு எதிராக அவங்க எப்படி செயல்படுவாங்க அப்படின்னு உதயஞ்சேரல் கேட்டு முடிக்கிறதுக்குள்ளாட்டியுமே சொல்லுவான். அதாவது கரும்பாக்குடி தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க மட்டும்தான் இப்ப பரம்பு நாட்டுல இருக்கிறாங்க. அவங்கள கூட்டம் இருக்குல்ல, அவங்க கூட்டங்கள பல குடிகள் இருக்கு, அந்த குடிகளை நாங்க அடிமையா பல வருஷமா பயன்படுத்தி வச்சிட்டு இருக்கோம். இப்பயும் எங்கள்கிட்ட அடிமை கூட்டம் எங்கள்கிட்ட இருக்கு, எல்லாமே எங்கள்கிட்ட தான் இருக்கிறாங்க. அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னா இதை தவிர இவனுக்கு வேற வழி இல்லை, நாம சொல்றதா செஞ்சு ஆகணும், அவனுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லுவான் சோழன். சோழனோட திட்டம் சேரனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒருவேளை இதை நாம செஞ்சிட்டோம்னா பாண்டியனோட உதவி இல்லாமே நாம பரம்பு நாட்டை ஜெயிச்சிடலாம்ல அப்படின்னு பேசிட்டு இருக்க அதே நேரத்துல குலசேகர பாண்டியனும் அவரோட பையனும் பேசிட்டு இருப்பாங்க. அங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா, நான் ஏன் கருங்கை வாணனை திட்டுனேன்னு உன்னால புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு கேட்பாரு குலசேகர பாண்டியன். புரிஞ்சிச்சுப்பா, எனக்கு புரிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லும்போது, என்ன புரிஞ்சிச்சு, நான் சொல்றது கேளு, உனக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா இது வரைக்கும் அவன் சரியான திட்டங்களை தான் பயன்படுத்தி இருக்கிறான், ஆனா எதிரிய வந்து அதை சுலபமா தகர்த்துடுறாங்க. கருங்கை வாணன் மேல ஒரு தப்புமே கிடையாது, அவன் திட்டமெல்லாம் சரிதான். என்ன ஒண்ணு, அவனை அப்படி திட்டினாதான் நாம இங்க தலைமை தாங்க முடியும், மற்ற பேரரசர்கள் முன்னாடி
நம்ம தலைமையா காமிச்சிக்க முடியும். ஏன்னா மற்ற பேரரசர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இருக்க நோக்கம் வேற, எனக்கு இருக்க நோக்கம் வேற. யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது முதல் முறையா நம்மளோட தலைமையை ஏற்று மற்ற 2 பேரரசர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க நம்ம கூட. இந்த பரம்பரை நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இந்த தலைமையை அப்படியே நம்ம பல காலத்துக்கு எடுத்துட்டு போயிடலாம். நம்ம பாண்டியன் தான் சேரனுக்கும் சோழனுக்கும் தலைமை வகுத்தாங்கிறது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சம்பவமா இருக்கும். நாளைக்கு கடைசி வரைக்கும் நம்ம தலைமையா இருக்கலாம் அப்படிமா. அடடா, அப்பா நம்ம வருங்காலத்துக்கு சேர்த்துல திட்டம் போட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னு இளவரசன் பொதியவேற்பனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த போர்லயே நாம விதிகளை பயன்படுத்தியே ஜெயிக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். கருங்கைவாணன் அது பிரகாரமே ஜெயிப்பான் அப்படின்னு குலசேகர பாண்டியன் சொல்லுவாரு. ஏப்பா, விதிகளின் படி ஜெயிக்கிறது தான் கஷ்டமா தானப்பா இருக்கு, பேசாம மாற்று வழிக்கே அனுமதி நீங்க தரமாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, எதிரா சிறந்த மாற்று வழி எனக்கு தெரியும்டா மகனே, அதெல்லாம் நான் ரொம்ப காலமா முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒருவேளை இப்ப கருங்கவாணன் எடுக்கிற முயற்சி தோத்து போயிடுச்சுன்னா கூட, நான் சொல்ற வழி தோத்து போயிடுச்சுன்னா கூட கடைசியா ஒரு மாற்று வழி வச்சிருக்கேன், அதுக்கு நான் அனுமதி தருவேன் அப்படின்னு குலசேகர பாண்டியன் சொல்லுவாரு. சொல்லும்போது அடடா, அப்பா கிட்ட ஏதோ ஒரு மறைமுகமா திட்டம் இருக்கு போல இருக்கே, அதனால இவ்வளவு நம்பிக்கையா பேசுறாரு அப்படின்னு. அது என்னப்பா திட்டம் அப்படின்னு கேட்பான். அதாவதுடா மகனே, எவ்வளோ பெரிய படையா இருந்தாலும் ஒரு சின்ன துரோகத்துக்கு முன்னாடி அந்த படை தோத்து போயிடும், அது உனக்கு தெரியும்ல. அதாவது அப்படிப்பட்ட துரோகத்தை விளக்கமா சொல்றதுக்கு தான் நான் இன்னைக்கு உன்னை கூப்பிட்டுருக்கிறேன். இதுல பங்கு பெற போறவங்க யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டுருக்கிறேன் அப்படிம்பாரு. ஏன்னா நான் போட்டிருக்க அந்த மாற்று திட்டத்துல மிக முக்கியமான பங்கு யாருக்குன்னா பொறுசுவைக்கு தான் அப்படின்னு சொன்ன உடனே பொதியவேற்பன் அதிர்ச்சி ஆகிடுவான். ஏன்னா தன்னை முதல் முறையே அப்பா கூப்பிட்டு பல போர் ரகசியங்களை சொல்றாருங்கிறப்ப சந்தோஷமா இருப்பான். ஆனா தான் பொண்டாட்டி பத்தி பேசுறதுக்கு தான் இவர் கூப்பிட்டுருக்காரு போலன்னு தெரிஞ்ச அப்புறம் அமைதி ஆயிடுவான். உன் பொண்டாட்டி அமைதி வேணும் அமைதி வேணும்னு இந்த போர்ல பாரிய பார்க்கணும்னு திட்டம் போட்டிருக்கிறான். போர் நடந்துட்டு இருக்கு அந்த வெங்கல் நாட்டுல பங்கு பெறாத ஊர்கள் ஒரு 6 ஊர் இருக்கு. அந்த ஊர்க்காரங்களை வச்சுக்கிட்டு தான் இவ பாரிய பார்க்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறா. என் கணிப்புப்படி இன்னைக்கோ நாளைக்கோ அல்லது ஒரு நாள் 2 நாளுக்குள்ளேயே அவ பாரிய பார்த்துடுவா. அவ பாக்குறப்ப நம்மளோட திட்டம் பழிச்சிடும். அதாவது என்னோட தனிப்பட்ட முயற்சி மூலமா, இன்னும் சொல்ல போனா பாண்டிய நாட்டோட தனிப்பட்ட முயற்சி மூலமா பாரி செத்து போயிடுவான். பாரி செத்து போயிட்டானா மூவேந்தர்ல கூட்டுப்படை விதிகளின்படியே கருங்கைவாணன் போற வழி நடத்துவான். அறம் தவறாத வழியிலேயே போற நடத்திட்டு இருப்பாரு திசைவேலரு. ஆனா அந்த தட்டியங்காட்டோட வெற்றிங்கிறது பாண்டிய பேரரசோட தனிப்பெரும் வெற்றியா நாளைக்கு வரலாறு சொல்லும். நம்மளோட வெற்றின்னு தான் இந்த உலகம் சொல்லும். அப்படிப்பட்ட ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னு இவன் சொன்னதுக்கு அப்புறம் பாண்டிய பேரரசோட சதி திட்டமே இன்னைக்குதான் அவன் பையனுக்கு தெரியும். அந்த திட்டம் என்ன, பொறுசுவைய வச்சு எப்படி பாரிய கொல்ல முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 3ஆம் நாள் போர் நடந்துச்சு இல்ல, அந்த 3ஆம் நாள் போர் நடந்து முடிஞ்ச உடனே கூலையனை விளாமரத்தை அடிகளை வச்சு புதைச்சிருவாங்க, அடிவாரத்தில் வச்சு. தேக்கனால அதை தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நண்பனா இருந்த ஆளு செத்து போனதை அதை நேர்ல இருந்து பார்த்ததை விட கருங்கைவாணனை கொல்ல முடியாம போயிடுச்சே, உடம்பு நல்லா இருந்தா இன்னைக்கு அவனை கொன்னு நம்ம மனசை ஆறுதல் படுத்திருக்கலாம், அதுவும் முடியாம போச்சே அப்படின்னு ரொம்ப வருத்தத்துல இருப்பாரு. எல்லாரும் எர்லிமேட்ல ஒண்ணு கூடுற இடத்துக்கு போயிருப்பாங்க. இவரு முருகநாசனை பார்க்க போயிருவாரு. இவரால் உடம்பு முடியல, அதனாலதான் மருத்துவரை பார்க்க போறாருன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். தேக்கன் யாரையும் பார்க்காம நேரா மருத்துவர்கிட்ட போவாரு. போய் குடிலுக்கு போய் மருத்துவ குடிலுக்கு போயிட்டு, என்னால முடியல, விழா எலும்பு வலிக்குது, என்னால சண்டை போட முடியல, ஆனா நான் போர்க்களம் விட்டு நீங்கவும் மாட்டேன். ஏன்னா நான் விலகிட்டேன்னா பாரி இறங்கிடுவான், அது என் கடமையை செய்ய மீறின செயலாயிரும், அதனால நான் போர்க்களம் போயே ஆகணும், ஆனா அதுக்கேற்ற மாதிரி எனக்கு சக்தியை கொடுங்க அப்படின்னு முருகநாசன் கிட்ட கேட்பாரு. அடி வலுவா இருக்கனால அவர் என்ன பண்ணுவாரு, உன்னால சண்டை போட முடியாதும்பாரு. அதுதான் சொல்றேன், என்னால சண்டை போட முடியாது, எனக்கு மருந்து கொடுங்க, அப்பதான் எனக்கு போருக்கு போக முடியும் பாரு. சரி, நான் உங்களுக்கு மருந்து தரேன், ஆனா உங்களை சுத்தமா சண்டை போட முடியாது, என்ன பண்ணுவீங்க கேட்கும்போது, சண்டையெல்லாம் முடியும்னு பாத்துக்குவான், நான் அங்க போய் நின்னா போதும், எனக்கு அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுங்கன்னு சொல்லுவாரு தேக்கன். சரி, ஒண்ணு பண்ணுங்க, வாள் கையில ஏந்தாதீங்க, வில்லு கையில வச்சுக்காதீங்க, இந்த ஈட்டியை வச்சுக்கிங்க, ஆயுதம் மாதிரியே இருக்கும், நீங்களும் தரையில தாங்கி நிக்கிற உங்களுக்கு உதவியா இருக்கும்னு சொல்லி தேக்கன்ட்ட கொடுப்பாரு. தேக்கனுக்கு அதுவே போதுமானதா இருக்கும். அப்போ ஒரு வீரன் வருவான், வேட்டூர் பழையன். அந்த ஆட்கொல்லி மரத்தை வச்சு பல 100 வீரர்களை கொன்னதை பத்தியும் சொல்லுவான், தானும் இறந்து போயிட்ட சொல்லுவான். ஒரே நாள்ல இவங்களுக்கு 2 தளபதிகள் இழந்தது அதிர்ச்சியா இருக்கும். நள்ளிரவு நேரத்துல அடுத்த நாளுக்கான போர் திட்டங்களை சொல்றதுக்காக வருவான். அங்க வேந்தர் படையில கருங்கைவாணன் என்ன திட்டத்தோட வருவான் அப்படின்னா, பேரரசர்கள் 3ஆவது நாள் போர்ல முகம் மாறி இறுகி போய் இருப்பாங்க, அதனால அவங்களை நம்ம ஒத்து வைக்கிறது கஷ்டமா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டே வருவான். ஆனா வரும்போது அவனுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா
சோழன் அந்த சோழன் செங்கன சோழன் சொன்ன செய்தியை கேட்டு கரும்பாக்குடி பத்திய செய்தியை கேட்டு சேரனுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். அப்பாடா அந்த கரும்பாக்குடி வீரன் இந்த அந்த கூட்டத்தில் உள்ள தலைவன் வந்து ஒத்துக்கிட்டான் அப்படின்னா நமக்கு வசதியா இருக்குமே, அவன் ரொம்ப உற்சாகமா இருப்பான். குலசேகர பாண்டியனோட திட்டத்தை கேட்டு அந்த புதிய விற்பனுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். இவனுக்கு தான் ஒண்ணுமே புரியாது, எதுக்கு இவங்க இவ்வளவு உற்சாகமா இருப்பாங்க, இன்னைக்கு 3வது நாள் போற இவ்வளவு தோத்துருக்கோமே அப்படின்னு நினைக்கும் போது கருங்கவனுக்கு குழப்பமா இருக்கும். அவனோட திட்டத்தை எடுத்து சொல்லுவான். அடுத்த நாள் 4வது நாள் திட்டம் என்னங்கிறத எடுத்து சொல்லுவான். அவன் சொன்னதுக்கு அப்புறம் 3 வேந்தர்களும் எந்த வியாசையுமே பேசாம அந்த திட்டத்தை ஏத்துக்குவாங்க. எல்லாரும் அதை ஏத்துக்குவாங்க. அப்படி 4வது நாள் போர் பயங்கரமா தொடங்க தயாரா இருந்துச்சு. திசைவலர் கைய ஆட்டி முரசு கொட்டி போரை தொடங்கி வச்சாரு. போர் தொடங்கும் போதே அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா, இது வேந்தர்களோட படையில முழுக்க முழுக்க கூடாரத்துல முழுக்கவே தூசியாவே இருக்கு. எப்பவுமே போர் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தூசி வரும். இது ஏன் இன்னைக்கு இவ்வளவு தூசியா இருக்குன்னு யோசிக்கும் போதுதான் அவருக்கு அந்த காரணம் புரியும். அந்த என்ன காரணம், பாண்டிய பேரரசன் அந்த பொருசுவையை வச்சு போட்ட சதி திட்டங்கிறது என்ன, பொருசுவையால பாரியை கொல்ல முடியுமா, அந்த கரும்பாக்குடி கூட்டம் சோழனுக்கு உதவி பண்ணிச்சா, அது எப்படிப்பட்ட உதவி அப்படிங்கிற எல்லாத்தையுமே அதோட சேர்த்து கருங்கை வாணனோட 4வது நாள் திட்டம் என்னங்கிறதையும் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். ஃபீமேல் கேரக்டர்ஸ்ல இந்த பொறுசுவை தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் போது ப்ரோ. நீங்க இம்பார்ட்டன் நினைக்கும் போதுதான் அதுக்கப்புறம் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. ஏங்க இப்படிலாம் சொல்லாதீங்க. டிகேவா நானா பெரிய ட்விஸ்டே கேட்டு இல்ல ஒரு விஷயமா என்னன்னா, பரணி வந்து தம்ப்நெயில் கேட்கறாரு என்கிட்ட. அடுத்தடுத்த எபிசோடுக்கு தம்ப்நெயில் ரெடி பண்றக்கா ஒர்க் பண்றக்கா ஒரு ஆர்வம் புரியுது எனக்கு. ஆனா எனக்கு அது ஒரு தம்ப்நெயில்ல மட்டும் டோட்டல் ஸ்பாய்லரா இருக்கு. பரணிக்கே அந்த கதையவே சொல்ற மாதிரி இருக்குமே, பரணி அதை ஏத்துக்கோ அப்படியா, தம்ப்நெயில் அனுப்பலாமா வேணாமான யோசனையிலே நான் வந்து அவருக்கு 5 தம்ப்நெயில் மட்டுமே அனுப்பிச்சிட்டு இன்னொரு பேலன்ஸ் ஒரு 3 இருக்கு, 3 4 இருக்கு. அந்த 4 மட்டும் அனுப்பாம வச்சிருக்கேன் அவர்கிட்ட. ரெடியா வச்சிருக்கேன் அது சொல்றதுக்கு. அந்த இமேஜஸ்லயே எனக்கு வந்து கபிலரும் பாரி மட்டும்தான் வந்து இந்த தம்ப்நெயில் வச்சே ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். அந்த 2 கேரக்டர் மட்டும்தான் என்னால ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். நீங்க அனுப்புனீங்கல்ல ஒரு தம்ப்நெயில், நான் ஒரு லாஸ்ட்ன்னு நினைக்கிறேன், நாளைக்கு சொல்ல போற கதைன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர். அந்த கதையிலேயே எனக்கு வந்து ஒரு பெண் கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து இருக்கு, அந்த இமேஜ்ல இருக்குது. ஆனா அந்த இமேஜே வித்தியாசமா இருந்துச்சு ஒரு இடத்துல. எனக்கு வந்து என்னடா அதுன்னு ஒரு மாதிரி கியூரியஸா இருந்துச்சு. சரி கேட்டா அப்புறம் வந்து இவன் கேட்டுட்டானே சொல்லணுமேன்னு ஏதாவது சொல்லிடுவாரு, சரி நம்ம எபிசோட்ல கேட்டுக்கலாம்னு நான் விட்டுட்டேன். ஸோ அதனால கேட்கலாம் மாட்டேன், கவலைப்படாதீங்க. இல்லை ஸ்பாய்லர்னாலும் எனக்கு இந்த பாரி கேரக்டர் கபிலர் கேரக்டர் மட்டும்தான் இமேஜை வச்சு ரெக்கக்னைஸ் இல்ல எனக்குமே இது நீங்களே சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதை போட்டாலே நீங்களே கணிச்சிடுவீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால நான் அந்த இமேஜ் அனுப்புறதுக்கே கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு. பட் அனுப்பிச்சு விட்றேன். என்ன பண்றது, மொத்தமா நான் இன்னும் ஒரு 5 என்னமோ தான் இருக்கு. டோட்டலாவே இன்னும் 4 5 தான் இருக்கு உங்களுக்கு அனுப்ப வேண்டியது. ஓகே ஓகே, நான் பாத்துக்கலாம் அனுப்பிச்சுடுங்க. நான் கெஸ் பண்றேன்னா இல்லையான்னு சொல்றேன், அதாவது இருந்துச்சுன்னா. ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு எபிசோடும் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. பாண்டியன் வந்து கருங்கைவனை திட்டினது, அதுக்கு பின்னாடி இருந்த பிளான். பாண்டியர்களை இவ்வளவு மாசா காட்டியிருக்கிறது நீங்க தான் எனக்கு. நான் இல்ல, ரைட்டர் சு வெங்கடேசன் அவர்கள். இல்ல, நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து கேட்டார் ஞாபகம் உங்களுக்கு, வேல்பாரி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, பாண்டியர்கள்ல கொஞ்சம் நல்லா காட்டுங்க, மாசா காட்டுங்க, ஜிகிருதண்டா படுத்துற மாதிரி. ஆமா ஆமாங்க, ஒருத்தர் கேட்டார், ஞாபகம் இப்பதான் வருது. இதுல சேரர்கள் சோழர்களுக்கெல்லாம் அங்க எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொரு பீரியட் அவ்வளவுதான். அதாவது குறிப்பிட்ட பீரியட்ல 3 வேந்தர்களே ஒவ்வொருத்தர் டாப்ல இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் இறங்கி போயிடுவாங்க. அது மாதிரி இந்த வேல்பாரி கதை நடக்கிற காலகட்டத்துல பாண்டியர்களோட கை ஓங்கி இருந்துச்சு. அதுக்கு காரணம் அவங்க வந்து முத்து இருக்குல்ல, அந்த முத்தை வச்சு வியாபாரம், வணிகர்கள் கூட யவனர்கள் கூட பயங்கரமான வியாபாரம் பண்ணாங்க. அதனால அவங்க செல்வ பயங்கரமா உயர்ந்துகிட்டே போச்சு. கிட்டத்தட்ட எல்லாத்தோட கான்டாக்டும் கிடைச்சதுனால அவங்க வேற லெவல்ல போயிட்டாங்க, டாப்ல போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இவருங்க சேரன் சோழன் வந்து அதை வந்து பிடிக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. சரி பரணி, மாவீரன் ப்ரோ, நீங்க 2 பேர் சொல்லுவாங்க. இன்னைக்கு கதை வந்து ஃப்ளோ கரெக்டா இருந்துச்சா?
கரெக்டா தான் போச்சு. இன்னைக்கு வந்து பெருசா சம்பவம் எதுவுமே நடக்கல இல்ல. அந்த ரெகுலேஷன் அப்படியா? ஓகே. ஒரு ஏன்னா ஷாக்கிங் வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்துகிட்டே குமிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரு முக்கியமான மெசேஜ். நான் அதை கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கிறேன். என்ன மெசேஜ் என்ன மெசேஜ் என்ன மெசேஜ். அதனால எனக்கு இங்க கரெக்டா போனா அப்படிங்கறது எனக்குள்ளே ஒரு யோசனை. நம்ம சொல்லி முடிச்சுட்டு அதுக்குள்ள போவோம், சொல்லி முடிச்சுட்டு அதுக்குள்ள போவோம்னு. கரெக்டா இருந்துச்சுல, இந்த ஃப்ளோ மிஸ் ஆகல இல்ல. கரெக்டா இருந்துச்சு ப்ரோ. கரெக்டா தான் ப்ரோ. ஓகே எனக்கு ஓகே, என்னன்னா, நான் சந்தோஷம். நேத்து நாளைக்கு கூட இந்த வந்து டவுட்டை கேட்டிருந்தேன்ல. அது எப்படி இந்த உண்மையிலேயே இப்படி பொருளாக நடந்திருக்கு. அதாவது காலைல மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அது சிக்ஸ்டா அது ஃபோர்டான்னு சாடு பஞ்சாயத்து பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இவனுக்கு பிடிச்சவன் இந்த பக்கம் செத்து கிடப்பான், அவனுக்கு பிடிச்சவன் அந்த பக்கம் செத்து கிடப்பான். அது எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி சகஜமா பஞ்சாயத்து பண்றாங்க, இப்படிலாம் நிஜமாவே நடந்திருக்கும்ல. அதான் யோசனையா இருக்கு நேற்று எபிசோடு கேட்டதுல இருக்கு. இல்ல, அது நடக்கும், நிஜமாவே நடக்கும். ஏன்னா அந்த திசை வேலர் மாதிரி ஒரு அறம் தவறாத ஒருத்தர் அங்க இருக்கும்போது கோல் சொல்லிகளோட வேலைங்கிறத அவங்க மதிப்பாங்க. கோல் சொல்லிகள் வந்து மற்ற இடத்துல எப்படியும் கிடையாது. இப்ப நீங்க ஒரு முக்கியமான ஒருத்தர் ஜட்ஜா இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம், அவங்க பேச்சு எல்லாரும் கேட்பாங்கல்ல, அது மாதிரிதான் இது. இன்னொன்னு இருக்கு, நாளைக்கு எபிசோடு உங்களுக்கு வந்து நாளைக்கு கொஞ்சம் கூடுதல் நேரம் சொல்லுவேன் பரணி. எப்படின்னா வந்து 9 நாளைக்கே ஆரம்பிச்சிடலாம் நாளைக்கு எபிசோட. நான் ஒரு இன்ட்ரெஸ்டான எபிசோடு ஞாபகம் வச்சுங்க. நானே மறந்தாலும் நாளைக்கு ஞாபகப்படுத்துங்க. ஓகே ஓகேண்ணா. ஓகே, இன்னைக்கு எபிசோட முடிச்சிடலாம். பாய். ஓகே ஓகே, பை பை பை. தேங்க்ஸ். பாய் 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 பாய். இது கடைசியில ஸ்பீக்கருக்கு வந்தாங்க சஞ்சய் அண்ட் உதய் செல்வா, நான் மறந்துட்டேன். இது பேசுறீங்களா பிரதர்? இல்ல சரி, நீங்க பாய் நீங்க சரி போவீங்களான்னு சரி விட்டுட்டு அதனால இல்ல, நான் மறந்துட்டேன். 2 பேர் ஸ்பீக்கர் அக்செப்ட் பண்ணவே ஓகே ஓகே. மறந்துட்டு முடிக்கிறேன்னு சொல்லிட்டேன். சொல்லுங்க. இன்னைக்கு கேட்கல, நானு லேட்டா வந்தேன் பாதி இல்ல, அதனால சரி யூடியூப்ல கேட்டுக்கலாம்னு விட்டுட்டேன். நேத்து வரைக்கும் கேட்டேன். அன்னைக்கு அதான் பேசினேன்ல நீலனை பத்தி. எனக்கு அந்த கேரக்டர் அதுதான் சொன்னேன் இல்ல அன்னைக்கே கூட, நீங்க கூட ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்னு நினைச்சீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு ஒரு இது வந்துட்டே இருந்துச்சு, அதான் சொன்னேன், வேற எதுவும் இல்ல. இல்ல பாருங்க, அது வந்து உண்மையில வந்து விஜயநாடுக்கு வந்து பெரிய லெவல்ல ரோல் கிடையாது. கிட்டத்தட்ட கர்ணன்ல வர தனுஷ் கிளைமேக்ஸ் மாதிரி தான். அதை ஞாபகம் வச்சுங்க. ஆனா அது அந்த அதை நீலனை சுத்தி கதை நடக்கும். இனிமேல் நீலனை வச்சு கதை கிடையாது, நீலனை சுத்தி தான் கதை நடக்கும். அது ஓகே, நீலன் அது இல்ல. நான் ஆரம்பத்துல இருந்து அவனுக்கு ஒரு ஃபேஸ் மாதிரி வேற வேற மாதிரி அவன் பெரிய இதை டெவலப் ஆயிட்டே வரான்ல, அதுக்காக சொல்றேன். அந்த கேரக்டர் வைஸா சொல்றேன். சரி சரி, ரைட், ஓகே. ஒரு நார்மலா இன்ட்ரடியூஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு திருப்பியும் அவனுக்கு ஒரு பிளாஷ்பேக்ல ஒரு இது, அப்புறம் திருப்பி ஒரு துறைமுகத்துல பெரிய ஃபைட். அதாவது இந்த கதையிலேயே வந்து ஒரு பயங்கரமான கேரக்டர் ஆர்க்கு அதிகமா இருக்கிறது நீலனுக்கு இருக்கும். கேரக்டர் ஆர்க்கு அதுதான் நானும் நினைச்சேன். எனக்கு அது ரொம்ப இதா இருந்துச்சு. அப்புறம் கடைசியா வந்த ஃபைட்டு எல்லாத்துலயுமே நீலனுக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. அந்த கேரக்டர் யார் போனாலுமே பெரிய இதா இருக்கும். ஆமா, சரி ரைட். இன்னைக்கு இதை நம்ம முடிச்சிருவோம். நம்ம பாய் சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய பேர் போயிருப்பாங்க. சீக்கிரம் வந்துடுங்க. ஓகே ஓகே ப்ரோ.